சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய, பயந்து போய் பார்க்கக்கூடிய, என்னமோ ஏதோ அப்படின்னு நிறைய கேள்விப்படுறோமே சார், எப்படி இருக்கும், எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்தோடு காத்திருக்கக்கூடிய சனி பகவானுடைய இடமாற்றம், சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத 12 ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த சனிப்பெயர்ச்சி உண்மையாகவே சற்று வித்தியாசமாக பார்க்கப்பட வேண்டிய சனிப்பெயர்ச்சியாக இருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு கிரக கூட்டணி என்பது 5-6 கிரகங்கள் ஒன்றாக இணைகின்ற போது அது எப்பொழுதும் சில விதங்களில் ஒரு சமூகம் சார்ந்து நாடு தழுவிய இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கிறது. நம்ம உதாரணத்துக்கு 2019 கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா 6 கிரக சேர்க்கை ஒன்றாக தனுசுவில் அமர்ந்திருந்த போது தான் அந்த வைரஸ் எல்லாம் பரவி உலக நாடுகளே அல்லோலப்பட்டு போச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி பெயர்கின்ற அந்த டேட்டில் கூட பார்த்திங்கன்னா அவர் கும்பத்தில் இருந்து விட்டு மீனத்தை நோக்கி பயணம் செய்கின்றார். 29 மார்ச் 2025 அன்னைக்கு அமாவாசையாக இருக்கிறதுனால, பங்குனி மாதமாக இருக்கிறதுனால சூரியனும் சந்திரனும் மீனத்திலே இருக்கிறாங்க. இந்த சூரியனோடும் சந்திரனோடும் சனி பகவான் சேர்கிறார். ஏற்கனவே மீனத்திலே கடந்த 1.5 வருஷமாக கிட்டத்தட்ட ராகு பகவான் அங்கே தான் வீற்றிருக்கிறார். அப்போ இந்த சனி பெயர்கிற போது அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சூரியன், சனி, ராகு, சந்திரன், இப்படி ஒரு 5-6 கிரகங்களின் சேர்க்கை, சுக்கிரனும் புதனும் கூட அங்கே சேர்ந்திருக்கிறாங்க. இப்படி எல்லோரும் சேர்ந்து அந்த கிரக சேர்க்கை என்பது 6 கிரக சேர்க்கை என்பது இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இந்த மேசராசிக்காரங்கள்னு சொன்ன உடனே உங்களுக்குள்ளேயே ஒரு பயம், 7.5 சனி துவங்குதே, என்ன செய்ய போகுதோ, 7.5 வருஷம் தள்ளிட்டு போகணுமே, 1 நாள் 2 நாளாக, 1 வருஷம் 2 வருஷமா, இப்படிப்பட்ட ஒரு பதட்ட சூழ்நிலைகள் உங்கள் மனதில் இருப்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்படி நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. ஆறுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன், கேளுங்க. இந்த 7.5 சனி என்று சொல்லக்கூடியது 30 வயதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு வருகின்ற போது அது மிகப்பெரிய தாக்கத்தை, கெடுதலை கொடுப்பதில்லை. மாறாக அந்த 7.5 சனி காலகட்டத்தில் தான் தாமதமாக திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு கனகச்சிதமான திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட காலமாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்கெல்லாம் வீடு வாங்குவாங்க, காரு வாங்குவாங்க. இப்படிப்பட்ட நல்ல பலாபலன்களை கொடுத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணி விட்டுட்டு போகிற அமைப்பும் இந்த 7.5 சனியில் தான் நிறைய பேர்களுக்கு கிடைக்கும். அது எல்லா ராசிக்கும் பொருந்தும். அப்போ இப்படிப்பட்ட அமைப்புகளில் 30 வயதுகளுக்கு மேற்பட்டவராக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த 7.5 சனியினால் பெரிய பாதகம் இல்லை. அவர் 7.5 சனியாக துவங்கினாலும் 12ஆம் இடத்தில் அமர்கின்றார். 10ஆம் பாவாதிபதி 12ஆம் இடத்திலே அமர்கின்றார். இந்த சனி பகவான் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பார்க்கின்ற இடத்தை தான் ரொம்ப கோளாறு காட்டுவார். சனி குரு பார்த்தா நல்லது நடக்கும், சனி பார்த்தா கெட்டது நடக்கும். அப்போ இந்த சனி பகவான் எங்கு பார்க்கிறான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள், குறிப்பாக நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, இல்லை சம்பளம் வாங்குறீங்களா, சொந்த தொழில் பண்ணுறீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஏஜென்சி நடத்துகிறீங்களா, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒருவரை நம்பி கொடுத்து வைக்கிறதோ, கேட்டாங்க உதவி செஞ்சேன் திருப்பி வரலை, இப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்களில் தலையிடக்கூடாது. அதிலையும் இந்த சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற போது இந்த 30 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் வாக்குவாதங்கள் பண்ணுறதில்ல, சண்டை போட்டுக்கிறதில்ல. யாருன்னு தெரியாத இடத்துல போய், இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு படிக்க போகிறீங்க, அந்த படிக்க போகிற இடத்துல போய் போனோமா படித்தோமா திருப்பி வந்தோமான்னு இருக்கணுமே தவிர அங்கே போய் நான் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு காட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தோன்றும். 30 வயதுகளுக்கு உட்பட்டவர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் சற்று வார்த்தைகள் பேசுகிறதுல கவனமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே பொய் பேசக்கூடாது. தெரிந்தவர்களுக்கு மத்தியில் மரியாதை கலந்த வணக்கத்தோடு கூடிய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு பக்கத்தில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இதே குடும்ப வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளுகிற போது கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகள், குழப்பங்கள், குறைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதுவும் அந்த 2ஆம் இடம் உங்களுடைய சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனால இந்த இளம் பிள்ளைகள், காதல், இந்த மாதிரியான விஷயங்களில் தலையிடக்கூடிய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இதில் திணறல்களாக சிக்கி தவிக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக உத்தியோகம், உழைப்பு, சம்பாத்தியம், இப்படி சொந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக பொருளாதார வாய்ப்புகள் உண்டு. எதையாவது ஒன்றை இழந்தாவது மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலைகளுக்கு உங்களுடைய உத்வேக சக்தி என்பது உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியதாக இருக்கும். இதே சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் உங்களுடைய எதிரிகள் தும்சம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும்.
நிச்சயமாக சொல்லணுன்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த போட்டி பொறாமைகளில் இது வரைக்கும் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தீங்க பாருங்கள், இவங்கெல்லாம் அதிலிருந்து விடுதலை பெற முடியும். உங்களை பகைத்து கொண்டவர்கள், உங்களுக்கு கெடுதல் செய்தவர்கள் கூட அவர்களாகவே தானாகவே இருக்கின்ற இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்கங்கிற அளவுக்கு தொந்தரவுகள் வந்து இடத்த காலி பண்ணிடுவாங்க. இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய கடினமான உழைப்பு. அந்த உழைப்பு என்று சொல்லக்கூடியதில் ரொம்ப பாடுபடுவது, ரொம்ப கஷ்டப்படுறது அப்படிங்கிறது தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஓரளவுக்கு உழைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அப்போ தான் அதுக்கு பேர் புத்திசாலித்தனம்னு பேர். அப்படிப்பட்ட உழைப்பாற்றல் பெருகும். இந்த ஏஜென்சி கமிஷன் நடத்துகிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க, பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க, இப்படிப்பட்ட துறையாளர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக போட்டி பொறாமைகளிலிருந்து தப்பித்து இழந்த சொத்துக்களை மீட்டுக் கொள்வதற்கும், கடந்த காலகட்டத்தில் நீங்கள் இழந்து போன காசு பணத்தை எல்லாம் திருப்பி பெற்றுக்கொள்வதற்குமான வாய்ப்பாக இந்த சனீஸ்வர பகவானுடைய இடப்பெயர்ச்சி நடக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளுக்கு மேசராசி அன்பர்கள் போகிற பாதைகள் தெரிய வரும். அதுபோல் இந்த சொந்த சொத்து சுகங்களை பிரிக்க முடியாமல் ஒரே தகராறு, பிரச்சனை, கோர்ட்டு கச்சேரி, தங்களுடைய அப்பா சம்பாதிச்ச பணத்தை பிரிச்சுக்கிறது கூட யாருன்னு தெரியாதவனோட உதவியை தேடி போன முட்டாள்தனத்தை பண்ணிட்டோமே என்று வருத்தப்பட்டு இப்பொழுது நீங்களே அதை பேசி தீர்த்து கொள்ளுகிற வாய்ப்புகள் இந்த சனி பகவானுடைய பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். இதே போல் 9ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அதுதான் வாழ்க்கை, முன்னேற்றம் தான் வாழ்க்கை. அது சம்பந்தப்பட்ட உத்வேகமான முன்னேற்றங்களை நோக்கி செல்லுகின்ற போது அந்த பேப்பரில் தப்பு பண்ணாமல் பார்த்துக்கணும். நீங்களே கையெழுத்து போடுகிற போது 10 பேப்பரில் 10 விதமாக போட்டிங்கன்னா 10 வருஷம் கழித்து சிக்கலுக்கு உண்டாகுங்கிறத மறந்துடக்கூடாது. அதே போல் 9ஆம் இடத்தை சனீஸ்வரம் பார்க்குற காரணத்தினால கண்டிப்பாக பெற்றோர்களில் குறிப்பாக தந்தையின் உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஏதாவது இடுப்புக்கு கீழே வியாதிகள் வருவது, முட்டி வலி, கால் வலி, கை வலி, சின்ன ஆப்ரேஷன் பண்ணுறது, இது கூட வாய்ப்புகள் வரும். எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு நோயை கொடுத்திருக்கிறார், அறிமுகப்படுத்தி இருக்கிறார், ஆப்ரேஷன் செய்கிறீங்கன்னா அதிலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் மீண்டும் ஒரு நல்ல நலமான வாழ்க்கை வாழுவதற்கு தகுந்த ஒரு மனிதனாக உங்களை மாற்றி விடுவார். அந்த அடிப்படையில் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு என்பது மிகச்சிறப்பாக அமைகிறத பார்க்க முடியும். அதேபோல் சனி பகவான் இருந்த வீட்டை கெடுப்பதில்லை என்ற காரணத்தால் நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், அயன சயன புகழ் போக பாக்கியங்கள் சிறப்பு பெறும். கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிக்கல் படுங்களிலிருந்து விடுதலை பெற்று மேசத்தில் பிறந்தவர்கள் 7.5 சனி என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்ன செய்யக்கூடாது என்பதை வரையறை போட்டு பார்த்து கொண்டு திட்டமிட்டு செயலாற்றி மிகப்பெரிய வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு 29/3/2025 வருகின்ற சனி பகவானுடைய இடமாற்றம், இடப்பெயர்ச்சி என்பது சனிப்பெயர்ச்சியாக உங்களை மிகச் சிறப்பாக வாழ வைக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நான் மீண்டும் சொல்லுகிறேன், 30 வயதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு பொருளாதார வல்லமை, வலிமை, சிறப்பு, பொருளாதார அபிவிருத்திகள் உண்டு. 30 வயதுக்கு கீழே உள்ளவங்கள் இயந்திரங்களில் வேலை செய்யக்கூடியவங்க, வாகனத்தை இயக்கிறவங்க, இப்படிப்பட்ட அமைப்புகள் சார்ந்திருக்கக்கூடியவர்களெல்லாம் சற்று கவனமாக நடந்து கொண்டால் போதும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு என்னவென்று கேட்டால், சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு ஒரு ஏதாவது எல்விளக்கேற்றுங்க, இல்லை அவரை நினச்சி ஒரு வாட்டி சாப்பிட்றத விட்டுடுங்க, இல்லை காக்கைகளுக்கு உணவளியுங்கள், பறவைகளுக்கு உணவளியுங்கள். உங்களை தேடி வருகின்ற முடியாதவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது மருத்துவமனைகளிலே கஷ்டப்படுகிறவர்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவிக்கரம் நீட்டினீர்கள் என்றால் இந்த சனி பகவானுடைய அழுத்தம், தாக்கம் இன்னும் சற்று குறையும். தெளிவான வாழ்க்கை கண்டிப்பாக 2025 சனி மாற்றத்திற்கு பிற்பாடு உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி நேயர்களே, இந்த சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சி, சனி மாற்றம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. கடினமான உழைப்பதற்குண்டான களம் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நீண்ட தூரங்களுக்கு பயணம் செய்து உங்களை நீங்கள் யாரென்று தெளிவுபடுத்திக் கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும். அந்நியர்கள், யாரென்று தெரியாதவர்கள், சொந்தத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், இவர்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார அபிவிருத்திகளை சேர்த்து கொள்ளுகிற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக இந்த சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சியினால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் மீனத்தில் இருந்து கொண்டு 3வது பார்வையாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடுத்த 2.5 ஆண்டுகள் நான் சுத்தமாகத்தான் இருப்பேன், சுத்தத்தை கடைப்பிடிப்பேன், நல்லா குளிப்பேன், நேரத்துக்கு குளிப்பேன், ஒரு நாளைக்கு 2 வாட்டி குளிப்பேன், உடம்பை நல்லா பார்த்துக்குவேன், என்ன சாப்பிடணுமோ சாப்பிட வேண்டிய நேரத்தில் அதை கனகச்சிதமாக சாப்பிடுவேன், நல்லா மென்று உன்று மகிழணும், இந்த லேட் நைட்டில் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும், அதுலேயும் நான்வெஜ் சாப்பிட்ற நான்வெஜ் பிரியர்கள் லேட் நைட்டில் சாப்பிட்றத ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் விட்டுட்டா கூட நல்லது. இப்படிப்பட்ட அமைப்புகளிலே இந்த சனி பகவானை பொறுத்தளவு உடல் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம்.
ஏற்கனவே கழுத்து வலி, முதுகு வலி, இந்த முகத்தில் பிம்பிள்ஸ் வரக்கூடியவங்க, இப்படிப்பட்ட இந்த தலைமுடி உதிர்றவங்க, இப்படிப்பட்டவங்கெல்லாம் கூட இந்த குளிக்கிற போது ரொம்ப கெமிக்கல் சார்ந்த பொருட்களை பயன்படுத்துவதை இந்த 2.5 ஆண்டுகள் தவிர்ப்பது ஒரு பக்கத்தில் உங்களுக்கு நல்ல மருத்துவமாக அமையும். இயற்கையோடு ஒன்றி போக கற்றுக்கொள்ளுங்கள். ரிஷபத்தில் பிறந்தவர்கள் இயற்கை உணவு சாப்பிட்றது, இயற்கையாக வாழ்கிறது, இப்படிங்கிறத நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உடல் நலத்தில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். கண்டிப்பாக இந்த சனி மாற்றத்திற்கு பிற்பாடு பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் அங்கிருந்து கொண்டு 3ஆம் பார்வையாக உங்கள் இடத்தை பார்த்தார். பொருளாதாரத்தில் எந்த விதமான பெரிய சிக்கல் பிக்கல்களும் இல்லை. அதற்கு தகுந்தபடியாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி மாற்றம் என்பது 11ஆம் இடத்திற்கு வருகின்ற காரணத்தால் 3, 6, 11 சனி செவ்வாய் வீற்றிருக்க முடிசூடா சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகளுக்கு ஒப்ப மிகச் சிறப்பாக உங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்கள், அபிவிருத்திகள் சிறப்பாக அமைவதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் வாங்கின கடனை கட்டிட முடியும். கண்டிப்பாக சொந்த வீடு, சொந்த வாகனம் இப்படிங்கிறதுல ரொம்ப பிரமாதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். நிலம் வாங்கி வச்சுருக்கேன் சார், ஒரு வீடு கட்டணும் சார், எப்போ சார் கட்ட ஆரம்பிக்கிறது? இந்த சனி பகவான் பயிற்சிக்கு பின்னாடி நீங்கள் கட்டாயம் பாருங்கள், நிறைய பேர் தெற்கு பார்த்த வீட்டு கட்டி குடியேற போகிறீங்க, நிறைய பேர் பால் காய்ச்ச போகிறீங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு. பொதுவாகவே ரிஷபத்தில் பிறந்தவர்கள் தெற்கு நோக்கிய மனை, தெற்கு பார்த்து தலைவாசல் இப்படியெல்லாம் இருந்து வீட்டை கட்டி குடியேறினீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு 100% பரிகாரத்திற்கு ஒப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறதுனால கண்டிப்பாக இந்த சனி மாற்றத்திற்கு பின்னாடி நிறைய பேர்களுக்கு வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகள், கௌரவம், சுகம், அந்தஸ்து, உடலாலும் உள்ளத்தாலும் மகிழ்கின்ற வாய்ப்புகள், மற்றவர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் புகழை தக்க வச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் நிறைய வர்றதை நீங்கள் பார்க்கலாம். கூடவே பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக சில பேர் ரொம்ப அக்கறை எடுக்க வேண்டியது இருக்கும். பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும். படித்து முடிச்சுட்டான் சார், இப்போ மேல் படிப்புக்கு வெளிநாடுகளுக்கு போகணும்னு ஆசைப்படுறான் பையன், பேங்கில் லோன் போட்டிருக்கேன், கையில் இருந்த காசெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, இப்படியெல்லாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பிள்ளைகளுக்காக பிள்ளைகளின் வருங்காலம் கருதி அவர்களுக்கு நீங்கள் நிறைய முதலீடுகள் பண்ணுறது, செலவு செய்கிறது. அப்படி இல்லை, இப்போமே நீங்கள் ஒரு 40 வயசு மனிதனாக இருந்தால் வருங்காலத்தில் இந்த நிலத்தை வாங்கி வச்சா என் பையனுக்கு உதவும், என் பொண்ணுக்கு உதவும், இப்படிங்கிற திட்டங்களோடு சேமித்த பணத்தை முதலீடுகள் செய்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருப்பதை பார்க்கலாம். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது குல தெய்வ வழிபாடுன்னு சொல்கிறது உண்டு. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த சனி மாற்றத்திற்கு பிற்பாடு வருகின்ற பொழுதுகளிலே குலதெய்வன் கோயிலுக்கு போகிறது, அங்கே போய் ஏதாவது பெயிண்ட் அடித்தேன், டைல்ஸ் போட்டு கொடுத்தேன், கேட்டு போட்டு கொடுத்தேன், கைங்கரியங்கள் பண்ணேன், உழவாரப்படி பண்ணேன், இப்படிப்பட்ட எண்ணங்களோடு உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் நீங்கள் மிக உன்னதமாக ஈடுபாட்டோடு நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த சனி மாற்றத்திற்கு பின்னாடி அற்புதம் நிகழும். அப்படியானால் நீங்கள் அடிக்கடி உங்கள் ஊர் பக்கம் போகணும், உங்கள் பிரதேசத்தை சுற்றி பார்க்கணும், இப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பெற்றோர்கள், முன்னோர்கள் சேர்த்து வைத்த காசு, பணம், சொத்து, சுகம், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட ரொம்ப சிறப்பானது ஒரு நல்ல வாழ்க்கை அமைப்புகள், முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும். அதே போல் அப்பா அம்மாட்டிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பொருளாதாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இதே போல் இந்த சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால சில பேர்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துட்டு போகும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, எல்லாம் சரியாக தான் போகுது, ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், கடைசியில் நல்லபடியாக நடந்து முடிச்சிடணும் கடவுளே, இப்படின்னு கோயிலில் போய் சாமியை கும்பிடுகிற மாதிரி எல்லாம் சிறப்பாக இருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடி ஒழுங்காக இருக்குது, இருந்தாலும் மனசுக்குள்ளே பயமாக இருக்குது. காரணம் 8ஆம் இடத்தை சனீஸ்வர பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். 8ஆம் இடம் என்றாலே ஆயுள் பாக்கியம், ஆயுள் காரகன் என்றாலே சனீஸ்வர பகவான். அப்போ அவருடைய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தால் அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ இதுவரைக்கும் மருந்து மாத்திரை, நோய் நொடிகள், கஷ்டங்கள் என்று புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது அதில் ஒரு விடுதலை கிடைக்கும். கண்டிப்பாக நோய்களிலிருந்து மீண்டெழுந்து வரக்கூடிய வாய்ப்புகள் தெளிவாகவே இருக்கும். அதையும் குறிப்பாக சொல்ல போகிறோம்னா, இந்த முட்டி வலித்தது, கால் வலித்தது, ஆப்ரேஷன் பண்ண, இந்த கழிவு உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய துவார வியாதிகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன், இவைகளில் கூட ஒரு நல்ல மாற்றம் கிடைத்தது. இப்படியெல்லாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த சனி பகவானுடைய மாற்றம் என்பது உங்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். அது கூட ஒரு 2 மாதங்களுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி வியாழகிரகமும் பயிற்சி பெற்று உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வந்து அமர்வார். இதே போல் இந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 8ஆம் இடத்தை சனியும் பார்க்கின்றார், குருவும் பார்க்கின்றார். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய பயம் கலந்த சிந்தனைகள் முடிஞ்சு போகும், பதட்டம் போயிடும். இந்த வேலை இல்லாமல் படிச்சுட்டு வீட்டில் உட்காந்து கஷ்டப்பட்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு உழம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்.
இதேபோல் இந்த சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக உங்களுக்கு பதவிகளிலே முன்னேற்றம், இடமாற்றங்கள், தூரத்து பயணங்கள், புதியதொரு வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகள், பொருளாதார அபிவிருத்திகள், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, 18th May 2025 பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் அங்கிருந்து இடப்பெயர்ச்சியாகி பின்னோக்கி பயணம் செய்து அவர் கும்பத்தில் வந்து அமர்கின்ற போது இதே குரு பகவான் மிதுனத்தில் இருந்து கொண்டு கும்பத்தை பார்க்கின்றார். அங்கு ராகு இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாமல் இருந்த ரிஷபத்தில் பிறந்த பெண்மணிகளுக்கு திடீரென்று கருத்தரிக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல பிள்ளை பேறு பெற்றுக்கொண்டு நல்ல சந்தோஷமாக வாழுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி துவங்கினதிலிருந்தே வரிசையாக நடக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் சம்பவங்களும் மிக இனிமையாக, சந்தோஷமாக, வெற்றிகரமாக நடக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோயிலாக இருந்தாலும் காலையில் வெள்ளனை எந்திரிச்சு ஒரு 5 மணி 6 மணிக்கு கொஞ்சம் கோயில் வாசலை போய் மிதித்து இல்லை ஒரு போய் கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு முன்னேற்றங்களை இந்த 2025 சனி மாற்றத்திற்கு பின்னாடி கண்டினியூவாக ஒவ்வொரு மாற்றத்துகளிலும் நல்லா இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. மிதுனம் ராசினியர்களே, இந்த மிதுன ராசினியர்களை பொறுத்தளவு இந்த சனி மாற்றம் என்பது 9ஆம் இடத்திலிருந்து இப்பொழுது 10ஆம் இடத்திற்கு பெயர்கிறார். இந்த கும்பம் என்று சொல்லக்கூடிய தனது சொந்த வீட்டிலிருந்து இப்பொழுது மீனம் என்று சொல்லக்கூடிய சமுத்திர வீடுன்னு சொல்லுவாத நீர் ராசி அந்த இடத்துல போய் அமரப்போகிறார். அமர்கிற போதே பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி இப்படிப்பட்ட ஒரு 5-6 கிரகங்களோடு இணைந்து அமர்கின்ற காட்சிகளோடு தான் உங்களுடைய சனி பெயர்ச்சி என்பது துவங்குகிறது. அப்போ 10ஆம் இடத்துல போய் இத்தனை கிரகங்கள் இருந்தால் நல்லதான்னு கேட்டிங்கன்னா உறுதியாக உங்களுடைய மனக்கட்டுப்பாட்டுக்கு இது மிகப்பெரிய நன்மையை செய்யும். இந்த ரொம்ப சஞ்சலத்தோடு கவலையோடு என்னன்னு தெரியாமல் வழி தெரியாமல் வெளி பிதுங்கி யார்கிட்ட கேட்குறது, என்ன நடக்கும், எங்கே போய் இதுக்கு மருந்து வாங்கிறது, இப்படி உங்கள் சார்ந்திருந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்து கிடைத்தது போல நீங்கள் உங்களை நன்றாக தெரிந்து கொள்ளுகின்ற புரிந்து கொள்ளுகின்ற விதத்தில் நிறைய செய்திகள் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின்னாடி உங்களுக்கு புரிய வரும். இறைந்துபத்தில் 2 கோடின் முனிவனாவான், 2 ஒருவரோடு ஞானியாவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் இதுவரைக்கும் இருந்த குழப்பத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு மிகப்பெரிய ஞானியைப் போல் திகழக்கூடிய, மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவிற்கு புத்திசாலித்தனத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடினமான உழைப்பதற்குண்டான களம் காத்து கொண்டிருக்கிறது. 12ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது ரவும் பகலும் உழைக்கிறனே அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி நீங்கள் இந்த காலம் அந்த காலம் இல்லை, எப்போ பார்த்தாலும் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். 12ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது இரவு பயணங்கள் நிறைய நடக்கும். இந்த பஸ் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, பைலட்டாக இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட பயணங்களையவே தொழிலாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கும். அதுபோல் கொஞ்சம் அழுத்து போகிறது, டயர்டாகிறது, இப்படிப்பட்ட தன்மைகளும் ஒரு பக்கம் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இதில் 12ஆம் இடத்தை சனி பார்க்கின்ற காரணத்தால் அயன சயன புகழ் போக பாக்கியம் என்பது சற்று தடைபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கல்யாணம் முடிஞ்சு 6 மாதம்தான் ஆகுது, எங்கள் வீட்டுக்காரர் அமெரிக்காவுக்கு போக சொல்லிட்டாங்க, கம்பெனிக்காரர் என்ன பண்ணுறது, இப்போ கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறோம் இப்படின்னு சொல்லுகின்ற விதத்திலே சில குடும்பத்திலே கொஞ்சம் வேறுபாடுகள், பிளவுகள், பிரிவுகள், இயற்கையாக இது நல்ல நிலைகளோடு உழைப்புக்காக பிரிந்து போகின்ற பிளவுகள், பிரிவுகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட தன்மைகள் உருவாகுமானால் அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும். அதேபோல் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தான் நீங்கள் சாப்பிட்றது, தூங்கிறது, என்ஜாய் பண்ணுறது, இப்படிப்பட்ட அனைத்துமே எல்லாமே கொஞ்சம் தடைப்படுது சார், ஆனால் வேலை பயங்கரமாக இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது இப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதிலும் குறிப்பாக பெரிய கம்பெனி நடத்துகிறவங்க, ஒரு 500-100 பேர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளிகளுக்கெல்லாம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா யாரென்று தெரியாத அந்நியர்கள் மூலமாக, வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஆர்டர்கள் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் அபரிவிதமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதிலையும் குறிப்பாக இந்த இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, தோல் ஏற்றுமதி, இந்த ஊதுபத்தி, இந்த மாதிரியான பூஜை ப்ராடக்ட் ஏற்றுமதி செய்யக்கூடியவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல ஆர்டர் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிறைய பேருக்கு இந்த சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால கிடைக்கும். அதே போல் அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். 4ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு மறதி குணம் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த மறதி குணத்தின் காரணமாக வீட்டில் வெளியில் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் திட்டு வாங்கிட்டு அந்த குழந்தை தலையை கவுந்துக்கிட்டு நிற்கும்.
இதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு அவர்களை தட்டி கொடுத்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதே போல் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வாகன யோகங்கள், வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள். நிறைய பேர்களுக்கு இடத்த மாற்றுறது, வீட்டை மாற்றுறது, புதுசாக ஒரு ஊரில் போய் குடியேறது, வெளிநாட்டுக்கு போகிறது, வெளி மாநிலங்களுக்கு செல்வது, இல்லை பிறந்த பட்டிக்காட்டு ஊரை விட்டுட்டு ஒரு நகர்ப்புறத்தை நோக்கி நகர்றது, இப்படி நிறைய ஜனசந்தடி இருக்கக்கூடிய இடங்களை நோக்கி போகிறது. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இடம் வாங்குறவங்க, கோயிலுக்கு பக்கத்தில் வீடு கட்டுறவங்க, இப்படிப்பட்ட தன்மைகள் கலந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வித்தை ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ அந்த வித்தைகளிலே மாற்றங்களை கொடுப்பார். நேற்று வரைக்கும் நான் என்ஜினியரிங் படித்தேன் சார், ஹையர் எஜுகேஷனுக்கு நான் வேற ஒன்று படிக்கலாம்னு நினச்சேன்னு திட்டம் போட்ட பசங்க இப்போ திடீர்னு அதை மாற்றிக்கிட்டு இன்னொன்று படிக்க போவாங்க. அதேபோல் படிப்புக்கு அப்பாற்பட்ட உத்தியோகங்களை சுமக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. நீங்கள் படித்தது ஒன்று, அதை நம்பி தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வேறு ஒரு வேலையை கொடுத்து செய்ய சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரியான நிர்பந்தங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் உண்டு. பெற்ற தாயின் உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும். அம்மாக்களாக இருக்கக்கூடியவங்க ஒரு 50-60 வயதுகளுக்கு மேற்பட்ட பெற்ற தாய்மார்கள் வீட்டில் இருக்கின்ற போது அவர்களுக்கு வயிற்றுக்கோளாறுகள், ஜீரணக் கோளாறுகள், குடல் வியாதி, இப்படிப்பட்ட தன்மைகள் கலந்த வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இவைகளெல்லாம் நிவர்த்தி பெறுவதற்கும் காரணங்கள் உண்டு. அதே போல் அந்த 4ஆம் இடத்தை அவர் பார்த்துட்டு இருக்கிறதுனால தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட இடங்களிலிருந்து நல்ல தகவல் கிடைக்கும். விட்டுப்போன சொந்தங்கள் கூடி மகிழ்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய கணவன் மனைவி பிரிந்திருந்த வாழ்க்கை என்பது கூடி மகிழ்கின்ற காரணத்தை இதில் பார்க்கலாம். இதேபோல் இந்த சனி பகவான் தன்னுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறதுனால ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த 7ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே கொஞ்சம் ஒருத்தர் விட்டு கொடுத்து போக கற்றுக்கணும். முரண்டு பிடிச்சு பேசுறது, முட்டாள்தனமாக பேசுறதுங்கிறத விட்டுட்டு கொஞ்சம் அனுசரித்து லவ்வபுளாக விட்டு கொடுத்து போக கற்றுக்கிட்டாங்கன்னா குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த கல்யாணத்துக்காக பேசி முடித்து பத்திரிக்கை அடித்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக மாறக்கூடிய இளம் பிள்ளைகள் தயவு செய்து பையனும் பொண்ணும் ரொம்ப மொபைலில் பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறத கொஞ்சம் தவிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் சனீஸ்வர பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னதான் உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ நீங்கள் பெரியவங்களுக்கு 2 குடும்பத்திலையும் சிக்கல் பிக்கலை உருவாக்கி விட்டுறக்கூடாதுங்கிறத கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். அதேபோல் கூட்டு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கும். என்னமோ நடக்குது, நமக்கு தெரியாமல் என்னமோ பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒருவர் மேல் ஒருத்தர் குறைபட்டு கொள்ளக்கூடிய, சந்தேகிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் வரும்படியாக இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் ஆய்ந்து அறிந்து ஆராய்ந்து ஒரு முடிவு பண்ணணுமே தவிர நினச்ச உடனே எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி வார்த்தை பிரயோகங்களை வைத்து கொள்ளக்கூடாது. இதே அந்த 7ஆம் இடம் என்பது காலபுருஷனுக்கு 9ஆம் வீடாக இருக்கிறதுனால முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டியது இருக்கும். ரொம்ப நாளாக எங்கள் அப்பா அம்மாவுக்கு திதி கொடுக்கலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க இந்த சனி மாற்றத்திற்கு பின்னாடி தயவுசெய்து திதி கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ அது மட்டுமல்ல, இந்த சனீஸ்வர பகவான் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு சென்று வருவது கூட உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவர் 10ஆம் இடத்தில் அமர்கின்ற போது காரியவன் காரியத்தில் காரிய அனுகூலம் என்று சொல்லுகின்ற வார்த்தை உண்டு. அவரை போய் கொஞ்சம் தரிசனம் பண்ணிட்டு வந்து அவரை கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா காரிய அனுகூலத்தை கடைப்பிடிக்கலாம். நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற நிலைகளிலே உங்கள் வாழ்க்கை தத்துவம் தரங்கள் உயர்வதற்கு காரணமாக அமையும். அதே போல் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிதுனத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருக்குமே மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் இடப்பெயர்ச்சியாகி அவர் ராசியில் அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ அந்த ராசியில் குரு அமர்கின்ற போது 7ஆம் இடத்தை பார்ப்பது நிறைய விதமான முன்னேற்றங்களை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் மிக பிரமாதமான ஒரு லௌகீக பாதைகளிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நிறைய உண்டு. இப்படி பல நோக்கங்களில் பார்க்கின்ற போது மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயமாக இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்பது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளின் அடிப்படையிலே உங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு செயல்படுங்கள். வெற்றிகரமான வாழ்க்கை, நிதானமான சந்தோஷமான லௌகீகமான வாழ்க்கை, உறவுகளோடு சொந்தங்களோடு கூடி மகிழ்கின்ற வாழ்க்கை, இப்படிப்பட்ட அனைத்தையும் கையில் வைத்து கொண்டு வாழுவதற்கு 2025 மார்ச் 29க்கு பின்னாடி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மிக அற்புதமாக அருள காத்திருக்கின்றார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்களே, இந்த கடகராசினியர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைப்பது போன்ற ஒரு சூழல், ஒரு செய்திகள் உங்களுக்கு சொந்தம். அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனி என்று கடந்த 2.5 வருடமாக இளம் பிள்ளைகளாக இருந்த கடகத்தில் பிறந்தவர்கள் பட்ட பாடு எக்கச்சக்கமாக இருக்கும். அதிலே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க, பரீட்சை எழுதினவங்க, வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவங்க, வெளிநாடு போகணும்னு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டு மாறி மாறி ட்ரை பண்ணவங்க,
என்ன செஞ்சாலும் ஒன்றுமே கடைசியில் உருப்படலையா சார், 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே, இப்படி வருத்தப்பட்டவர்கள், பெற்றோரோடும் கூட முட்டி மோதல், வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியல, எந்த காரியத்தையும் ஒழுங்காக பண்ணலை, மொத்தத்தில் பார்த்தா நான் ஒன்றுக்கு உதவாமல் போயிடுவோனோன்னு பயந்து போயிருந்த கடகத்தில் பிறந்த இளைஞர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்பது மிக பிரமாதமான ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறது. இந்த அட்டமத்து சனி முடிஞ்சு போச்சுங்கிறதே ஒரு மிகப்பெரிய செய்தி. ஏனென்றால் இந்த அட்டமத்தில் சனி இருக்கிற போது அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டே இருப்பார். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய உழைப்பு. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இல்லை சொந்த பிஸ்னஸ் பண்ணணும், ஏதோ ஒரு காரியம் பண்ணணும்ல. அதாவது புருஷ லட்சணம் அப்படிங்கிறதே உழைப்பு தானே. இன்றைக்கி தான் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வேலைக்குத்தானே போகிறோம். அந்த அடிப்படையில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகள் நினைத்த மாதிரி, உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் பாடுபட்டதற்கு தகுந்த மாதிரி ஒரு பேர் புகழோ சம்பாத்தியமோ இல்லாத ஒரு உழைப்பில் சிக்கி தவித்த காலமெல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி இது. அதே போல் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த 30 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தவர்களுக்கு குடும்ப தொல்லைகள், சொந்த பந்தங்களுக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்குள்ளே ஒரு காரியமும் ஒழுங்காக நடக்கலை, என்னென்னமோ வருது சார் போகுது, சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், எல்லாரும் எங்களை பெருமையாக நினச்ச காலமெல்லாம் போய் இப்போ அதெல்லாம் அந்த பேரெல்லாம் போயிடும் போல் இருக்கு. இப்படி என்று பதட்ட சூழ்நிலைகளிலே குடும்ப நிம்மதி கட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி அலண்டு உழண்டு போயிருந்த காலச்சூழல் கட்டாயமாக இந்த 29 மார்ச் 2025 கடகத்தில் பிறந்தவர்களுக்கு அடியோடு மாறுகிறது. அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு இனி என்ன நடக்கும்? 9ஆம் இடத்துல போய் சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், ராகு, சனி, இப்படி 6 கிரகங்கள் ஒன்றாக இணைகின்ற ஒரு சூழலிலே உங்களுக்கு இந்த சனி மாற்றம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. பற்றாக்குறைக்கு உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வியாழ கிரகமும் சாதகமாக இருக்கிறார். அப்போ இந்த சனி மாற்றம் ஏற்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கடகடன உங்களோட காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பெரியவர்களாக இருந்தவர்கள் வீட்டுக்குள்ளே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், எதுவுமே நடக்கலையே சார், இப்படியே போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தடபுடலாக கல்யாண வாய்ப்புகள் வரும். எதிர்பாராத அளவிற்கு எல்லோரும் பார்த்து பாராட்டும்படி புகழும்படி உங்களுடைய வீட்டு திருமணங்கள் மிகச்சிறப்பாக நடக்கக்கூடிய காரிய சந்தோஷங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் ஒரு 30 வயசுக்கு மேலே பொருளாதார பற்றாக்குறை, நிறைய கடன் பட்டு போயிட்டேன், கடன் இன்னும் கட்ட முடியுமா முடியாதா, ஏதோ கஷ்டப்பட்டு 1-2 சொத்து வச்சுருக்கிறேன், அதெல்லாம் விற்று தான் கட்டணுமா, இப்படி கூட எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானத்தின் மூலமாக சம்பாரித்த காசை வச்சு நீங்கள் அந்த கடனை கண்ணியை கட்டி முடிக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் வந்துடும். நீங்கள் 4 பேருக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நகர முடியும் என்று சொல்லுகிற வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே கடகத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப பர்ஃபெக்ட் நேச்சர் உடையவங்க. யாரையும் ஏமாற்றக்கூடாது, அதே போல் என்னையும் யாரும் ஏமாற்றக்கூடாது இப்படின்னு நினைக்கிறவங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி மாற்றம் என்று சொல்லக்கூடியது நிச்சயமாக தர்மத்தின்படி நீதியின்படி உங்கள் வாழ்க்கை என்பது மிகச் சிறப்பை தொடக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த சனி பகவான் பெயர்ந்த உடனேயே அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சனி குரு காம்பினேஷன் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்கள் நேருக்கு நேர் பார்த்து கொண்டால் வேகமான மாற்றங்கள். இப்போ சனி பகவான் மட்டும் குருவை பார்க்கின்ற காரணத்தால் அந்த குரு பகவானுடைய வேலைகள் துரிதமாக நடக்கணும். அப்போ கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 6க்கும் 9க்கும் அதிபதி. உழைக்கின்ற உழைப்புக்கு தகுந்த லாபங்கள், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்கள், வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கூட வேலையை விட்டுட்டு சொந்த தொழிலை பார்த்து போகின்ற வாய்ப்புகள், வெளிநாடுகளுக்கு உண்டான பயணங்கள், நீண்ட தூரத்தில் வரக்கூடிய தகவல், செய்து வந்த தொழில்களிலே நல்ல முன்னேற்றம், ஏஜென்சி, கமிஷன், புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட துறையாளர்களுக்கு நல்ல வருமானம், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டி வைக்கிறவங்க, கட்டட தொழிலாளர்கள், இப்படிப்பட்ட பெயிண்டிங் கான்ட்ராக்ட் வரைக்கும் எல்லாருக்கும் பரிபூரண வருமானங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த சனிப்பெயர்ச்சி வந்த உடனே கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மாற்றங்களை நிகழ்த்துவதை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போகணும்னா இந்த அடிமட்டத்தில் வேலை செய்கிறாங்க பாருங்கள், ஏழைகளாக கூலிகளாக படிக்காதவங்க, வேறு வழி இல்லாமல் உழைக்கக்கூடிய மக்கள் கூட இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த 2.5 ஆண்டுகளில் ஒரு படி நல்ல முன்னேற்றம், மற்றவர்கள் பார்த்து மதிக்கும்படியான தரமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல், இப்படி நிறைய மாற்றங்கள் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதே போல் இந்த சனி பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 3ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் சரி, 3ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் சரி, இடமாற்றங்கள் கட்டாயமாக நடக்கும். வீட்டை மாற்றணும், ஆஃபீஸை மாற்றணும், வேலையை மாற்றிக்கணும், புது ஆஃபீஸுக்கு போகணும், புது வேலைக்கு போகணும்,
இல்லை வெளிநாட்டுக்கு போகணும், வெளியூருக்கு போகணும், இப்படிப்பட்ட தங்களை இருக்கின்ற இடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு நகர்த்தி கொள்ளுகின்ற வாய்ப்புகள் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைவாக இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி கடகத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் அந்த 11ஆம் இடத்தை பார்ப்பது மட்டுமல்ல, 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அதாவது தாங்கள் பெற்றெடுத்த இளம் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கிடைக்கும். உடன்பிறப்புகளில் கூட இளையவர்கள் மூலமாக, உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக பெருத்த நல்ல லாபங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள், உதவி செய்கின்ற வாய்ப்புகள், நல்ல தகவல் கொடுக்கின்ற வாய்ப்புகள், பொறுப்பாக அண்ணன் தம்பி சொந்த பந்த உதவிகள் உறவுகள் கூட உங்களுக்கு மிக பரிணாமிக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி நிறைய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி உண்டு. சில பேர்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம், வயிற்றுக்கோளாறுகள், கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகளுக்கு மருந்தெடுப்பது, இது சம்பந்தமான வியாதிகளிலிருந்து விடுதலை பெறுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். வயது முதிர்ந்த முதியோர்கள் உங்கள் வீட்டை கடகராசிக்காரர் இருந்தால் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும். இந்த மூக்கில் தொண்டையில் இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு மருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும். அதேபோல் இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது இளம் பிள்ளைகள், உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் இந்த காது குத்து திருவிழா பண்ணுறது, மொட்டை அடிக்கிறது, இப்படிப்பட்ட கோயில்களுக்கு போகிறது, மலையேறி கோயில்களில் போய் ஏதாவது விழா கொண்டிட்டு வர்றது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்ப்பீங்க. இதேபோல் இந்த சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உழைக்கின்ற உழைப்பு. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கடினமான பணிகளை கடினமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். வார்த்தை பிரயோகங்களில் மிக கவனமாக இருக்கணும். கோபம் வந்தது, எனக்கு இப்படித்தான் பேச தெரியும்னு பேசினா உலகம் ஒத்துக்கொள்ளாது. நீங்கள் இருக்கின்ற இடத்துக்கு தகுந்தபடி, உங்களுடைய வயதுக்கு தகுந்தபடி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுலேயும் தாயாதி உறவுகள் என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி சொந்த பந்தம், பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், பூர்வீக சொத்து, குலதெய்வம் கோயில் தகராறு, உள்ளூர் சண்டை, இப்படிப்பட்ட இந்த நிலத்தில் தகராறு, வாய்க்கா தகராறு, இப்படிப்பட்டதில் ரொம்ப மௌனத்தை கடைப்பிடித்து காரியத்தை சாதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த இயற்கையான விவசாயம் பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்கள். இப்போ ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, பசும் பண்ணை, பால் பண்ணை, இப்படிப்பட்ட அமைப்புகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கிறத பார்க்கலாம். இப்படியான முறைகளிலே இந்த சனி பகவானை பொறுத்தளவு இந்த 25/3/2025க்கு அப்புறமாக ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு மிக பொருளாதார விருத்திகளையும், நீங்கள் யார், எப்படி இருக்கணும், எப்படிங்கிறதுல ஒரு முன்னேற்றத்தையும், இந்த அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடியதிலிருந்து விடுதலை பெறுவதும், இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள், கல்வியில் இருக்கக்கூடியவங்க, படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஏனென்று கேட்டால் இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆகின்ற காலகட்டத்திலேயே புதனும் சுக்கிரனும் இருவரும் இணைந்து 9ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காட்சி என்பது அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகருவதற்கும் அடுத்த முன்னேற்றத்தை பெறுவதற்கும் உண்டான மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி பல கோணங்களில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானுடைய இடப்பெயர்ச்சி என்பது மிக பிரமாதமாக நிறைய நல்லதுகளை நடக்கப் போகுது. அட்டமத்து சனி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுகின்ற அந்த வார்த்தையே உங்களுக்கு மனசில் ஒரு மிகப்பெரிய பாரத்தை குறைக்கும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, இயல்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு கட்டுப்பாட்டோடு, ஒரு தர்ம சிந்தனைகளோடு, நீதி மார்க்கத்தை கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டங்களை நோக்கி நகருகின்ற போது எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை. சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகள் கண்டக சனி அப்படின்னு சொன்னோம். இந்த கண்டக சனி என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா உடனே கண்டம் வந்துடும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பேர் இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு இருந்ததா அர்த்தம். அது பேசினாலே தப்பு, சொன்னால் தப்பு, பேசாமல் இருந்தால் தப்பு, என்ன செஞ்சாலும் தப்புன்னா நான் என்ன தான் பண்ணுறது, இப்படியெல்லாம் இருந்த பொழுதுகள் கடந்த 2.5 ஆண்டுகள். அதாவது கிராமங்களில் சொல்லுவாங்க, ஒரு கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவமானப்பட்டவனு என்ன சொல்லுவான்னா, அவன் என் கழுத்தில் துண்டு போட்டு இழுத்துட்டான் சார் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி அவமானங்கள், கஷ்டங்கள் கழுத்தில் போட்டு இழுக்கிற மாதிரி கொண்டுட்டு போகிறது, இது எல்லாவற்றையும் சகிப்புத்தன்மையோடு, தந்திரத்தோடு, சாணக்கியத்தனத்தோடு எப்படியோ உங்கள் பொழுதுகளை நீங்கள் கழிச்சிங்க அப்படிங்கிறதான் உண்மை. பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் உங்களை பேசிட்டாங்க, உங்களை தப்பாலாம் பேசி முடிச்சிட்டாங்க. அவங்க நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லைங்கிற அளவுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்க்கட்டும், இப்போ நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படி என்று சொல்லுகின்ற நிலைகளிலே உங்களுக்கு இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக 2025 மார்ச் 29க்கு பிற்பாடு நடக்கப் போகிறது தான் உண்மை. என்ன சார் இது, அப்போது அஷ்டமத்து சனி ஒன்றும் பண்ணாதா எங்களை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அஷ்டமத்து சனி போய் உட்காருகின்ற வீடு என்பது குரு பகவானுடைய வீடு. அப்போ உங்களுடைய குரு பகவான் எங்கே இருக்கிறார்? இப்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வீற்றிருக்கிறார். அவர் இந்த சனி பகவான் பெயர்கிற போது 10ஆம் இடத்தில் இருப்பார்.
அப்போ 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்திலிருந்து வலுப்பெற்றிருக்கிற போது அவருடைய வேலையைத்தான் இந்த சனீஸ்வர பகவான் அங்கே போய் செய்ய போயிருக்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க வேண்டியதுதான். அப்போ அட்டமத்து சனி என்பது சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக பெரிய பாதகத்தை கொடுக்காது அப்படிங்கிறதான் உண்மை. அதுபோலவே இன்னும் 1-2 விஷயங்களை சொல்லணும்னா, உங்களுடைய 10ஆம் இடத்தை அந்த சனீஸ்வர பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ 2.5 வருஷம் பீரியட் இல்லையா? அப்போ இந்த 2.5 வருஷம் பீரியடில் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் போகும். வேலையை மாற்றிக்கிட்டு புது வேலைக்கு போவாங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத புதிய தொழில்களை கையில் எடுக்க ஆரம்பிப்பாங்க. சொந்த தொழில் நடத்துவதற்கு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. நிறைய பண வரவுகள் வருகின்ற காரணத்தினால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போவாங்க. நான் இடம் வாங்க போகிறேன், நிலம் வாங்க போகிறேன், கிழக்க பார்த்த மனையை வாங்கி போட்டு வீடு கட்ட போகிறேன், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு உங்களுடைய முதலீடுகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த அட்டமத்து சனி வந்ததுக்கப்புறம் கிடைக்கும். என்னோடய வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்டமத்து சனியில் மண்ணிலையும் பொண்ணுலையும் இருக்கிற காசை போட்டுருங்க, இல்லைன்னா விரயமாகும். என்ன சார் விரயமாகும்னு சொல்லிட்டீங்க, அப்போ மோசமானு கேட்டால் இந்த விரயம் எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10,000 ரூபா கையில் இருக்குதுன்னா அதை இன்றைக்கி ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி பார்ப்போம், ஒரு சாப்பிட்டு வந்துடலாம். இப்படி மறுநாள் ஒரு 1000 ரூபாய்க்கு 2 துணி எடுத்து பார்ப்போம். இப்படி அது கரையுமே தவிர நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அந்த செலவு நியாயமான செலவாக இருக்கும், அது உங்களுக்கு உண்டான செலவாக இருக்கும். நிச்சயமாக குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியும். ஆனாலும் அது கரைஞ்சி போக வாய்ப்புகள் உண்டு. ஆகினால் மண்ணிலையும் பொண்ணுலையும் போற்றணும். ஏன்னா இந்த வருஷம் பிறக்கிற போதே செவ்வாய் பகவானும் வியாழ பகவானும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங் பொசிஷனில் உங்களோட ஹாரோஸ்கோப்பில் இருக்கிறாங்க. அப்போ பூமி செவ்வாய், அதே மாதிரி தங்கம்னா குரு, இந்த 2லையும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை பார்க்கலாம். இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க, இந்த பப்ளிக்கில் வட்டி கொடுத்து வாங்குறவங்க, பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்கள் கூட இந்த சனி மாற்றத்திற்கு பிற்பாடு நீங்கள் வேலை செய்யுங்க, பாடுபடுங்க, உழையுங்கள், கஷ்டப்படுங்க, சம்பாதிங்க, நேரடியாக முதலீடு பண்ணுங்க, இருங்க. ஆனால் ஒரு 500 ரூபா வச்சுருந்தா ஒரு 100 ரூபாயை தூக்கி வேறு ஏதாவது ஒரு பக்கத்தில் சைடில் போட்டு வைக்கலாம். இப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் அதை பாதுகாத்து கொள்ளணும். அதாவது உடைக்கிற முட்டையை 10 முட்டையை ஒன்றா வச்சா கண்டிப்பாக உடைஞ்சு போயிடும். அது தனித்தனியாக வச்சா உடையாமல் இருக்குமா இல்லையா? இப்படிப்பட்ட பாதுகாப்போடு உங்களுடைய முதலீடுகளை தற்காத்து கொள்ளுவதற்கு இந்த சனீஸ்வர பகவான் பெயர்ச்சிக்கு பிற்பாடு புத்திசாலித்தனமாக யோசிக்கணும், லாபங்கள் வரும். கண்டிப்பாக இந்த சனி மாற்றத்திற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால நிறைய பேர்களுக்கு வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்குற வாய்ப்புகள் கிடைக்கும். ஏனென்றால் அது சுக்கிரனோட வீடு. இந்த சுக்கிர பகவானை பொறுத்தளவு அந்நிய ஜனம், இனம், மதம், மொழி என்று சொல்லக்கூடிய மக்களோடு இணைந்து செயலாற்றுவதற்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர். அந்த அடிப்படையில் நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக போட்டு வைத்த திட்டங்கள் பழிக்கும். எப்படி சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், ஒரு சின்ன கடையை போட்டால் கூட நீங்கள் சம்பாதிப்பீங்க. அதே போல் 2 பக்கமும் காசு வாங்கிக்கிற ஏஜென்சி கமிஷன் பிஸ்னஸ் நல்லா போகும். வேலை பார்த்துக்கிட்டே ஒரு தொழிலை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். இப்படி நிறைய வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சில பேர்களுக்கு இந்த கழுத்து வலி, முதுகு வலி, கை வலி இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு போகும். இந்த இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிம்பிள்ஸ் வர்றது, இந்த கண்ணை சுற்றி ஒரு கருவளையம் விழுகிறது, இந்த நெத்தியிலெல்லாம் ஒரு பிம்பிள்ஸ் வந்துட்டு போகிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் பெண் பிள்ளைகளுக்கு வரும். நீங்கள் பெரிய மருந்தெடுத்து அதுக்காக செலவு பண்ணுறதை விட்டுட்டு நல்லா குளிங்க, நல்லா தூங்குங்க. இப்படிப்பட்ட தன்மைகளை வளர்த்துக்கிட்டால் இதுவே மருந்தாக அது பயன்படும். அதுபோல் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் 2ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால வீட்டுக்குள்ளே உட்குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வராமல் பார்த்துக்கணும். பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற மரியாதைகள் கருதி நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளணும். நீங்கள் உங்கள் மகனிடம், இளம் பிள்ளையிடம் பேசினாலும் கூட அவருக்கும் ஒரு மரியாதை கொடுத்து அவர்கிட்ட வாதம்பி என்ன பண்ணுறீங்க, இப்படி பண்ணலாமான்னு கேட்டால் தான் அது சரியாக இருக்கும். எடுத்த கவுத்தோங்கிற பேச்சுவார்த்தைகளை மட்டும் விட்டு தள்ளிவிட்டால் மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் 2ஆம் இடத்தை சனீஸ்வரன் பார்க்கறதுனால இந்த கல்யாண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தாமத திருமணம், இது இன்னும் சொல்ல போனால் கல்யாணம் ஏற்கனவே ஆகி ஏற்கனவே கடந்த 2.5 வருஷத்தில் ரொம்ப சங்கடப்பட்டு பிரிஞ்சு போய் இப்போ இணையலாமா சேரலாமா, இப்படிப்பட்டவர்கள் இணைந்து கொள்வதும், பிரிந்தவர்கள் ஏற்கனவே புதியதொரு திருமணத்தை நோக்கிய பயணத்தை பார்த்து செல்றதும், இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த 2025 மே மாதத்துக்கு பின்னாடி கட்டாயமாக உங்களுக்கு கூடி வரும். அது மட்டுமல்ல, இந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதோடு விட்டுறல உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க.
அவங்களோட படிப்பாக இருக்கலாம், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுகிறதாக இருக்கலாம், இல்லை வீடு வாங்கி கொடுக்கறது, இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்புறது, வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிறது, இப்படிப்பட்ட அநேக முயற்சிகளிலே பிள்ளைகளுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுக்கிறது, இப்படிப்பட்டதெல்லாம் பெற்றோர்கள் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு வருங்காலம் கருதி செஞ்சு தான் ஆகணும். அதே போல் 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் ஊர்வழி சுற்றுறது, இந்த தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, கோயில்களுக்கு போகிறது, குறிப்பாக சொந்த ஊர்களுக்கு போகின்ற போது வம்பு தும்புல கால் வச்சிடக்கூடாது, வேடிக்கை பார்த்துட்டு திரும்பி போகணும், எந்த தகராறுலையும் முன்னாடி போய் நின்று பேச வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் ஊர் பக்கம் போய் சுற்றிட்டு வரலாம். அதேபோல் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வீக சொத்துக்களிலிருந்து வர வேண்டிய வரவுகளை கனகச்சிதமாக நிச்சயமாக உட்கார்ந்து பேசி நல்ல தீர்த்து வைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கனகச்சிதமாக கிடைக்கும். அதே போல் இந்த சனி பகவான் அங்கு பார்க்கின்ற போது குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பிற்பாடு 5ஆம் இடத்தை குருவும் பார்த்து கொண்டிருப்பார். கண்டிப்பாக சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் எல்லாத்துலேயுமே மே மாதத்துக்கு அப்புறமாக நிறைய சுப செய்திகள், சுபகாரியங்கள், இப்படிப்பட்ட தன்மைகளோடு கூடிய நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உறுதியாக இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் கனகச்சிதமாக காய் நகர்த்தி இந்த அட்டமத்து சனி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் பயம் கொள்ளாமல் தூரத்து பயணங்கள், நீண்ட தூரத்து பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில், குறிப்பாக சொல்லணும்னா வாகன சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானங்கள் பெருகும். இந்த டீசல், ஆயில், பெட்ரோல் பங்க் வச்சுக்கிறவங்க, எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறையாளர்கள், தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை, இப்படிப்பட்ட துறைகள் சார்ந்த முதலாளிகளுக்கெல்லாம் கூட நல்லதொரு வருமான பெருக்கம் இருப்பதை பார்க்க முடியும். ஆக அட்டமத்து சனி இருந்தாலும் அதிலும் லாபங்கள் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக சொல்லப்போகிறோன்னு நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கும். நல்ல அனுபவங்கள் மட்டுமல்ல, இது ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகருவதற்கு உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு முதலீடாக இருக்கும். நிச்சயம் சிம்மத்தில் பிறந்தவர்கள் அட்டமத்து சனி என்று சொல்லி பயம் கொள்ள அவசியமே இல்லை. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்க காத்திருக்கக்கூடிய சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன 2.5 வருஷத்தில் நீங்கள் 50-50 தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அதாவது சில பேர்களுக்கு மிகச்சிறப்பான வாழ்க்கை இருந்தது, முன்னேற்றம் இருந்தது, ஏதோ ஒன்று ஆரம்பித்தோம், இருந்ததுக்கு பரவாயில்ல, நான் என் பேரை சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா வந்துட்டேன், என் வாழ்க்கையில் இப்போ தான் 2 விசிட்டிங் கார்டு போட்டிருக்கிறேன், சொந்த தொழில் சிறப்பாக போயிட்டுருக்கு, இனிமேல் நம்பிக்கை இருக்குது, நான் நல்லா பொழைச்சிக்குவேன், இப்படியெல்லாம் ஒரு பக்கத்தில் கடந்த 2.5 ஆண்டுகளில் தத்தளித்து இந்த விளிம்பை தொட்டு கொண்டிருந்த இளைஞர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்பது கண்டிப்பாக நல்லா இருக்கும். இதை நல்லா கேளுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்துல போய் சனி அமர்கிறார். 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்துல போய் அமர்கிற காரணத்தினால அவர் இருக்கின்ற இடத்தை திடப்படுத்துவார். பார்க்கின்ற இடத்துக்கு தான் சிக்கல். அப்போ நீங்கள் உங்கள் அளவில் பர்சனலாக பார்க்குற போது உடம்பை நல்லா பார்த்துக்கணும், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கணும், இந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரி வராமல் பார்த்துக்கணும், சைனஸு, அலர்ஜி, மூக்கடப்பு, சளி தொல்லைகள் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கணும். இவைகளெல்லாம் நீங்கள் தற்காத்து கொண்டீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய அதிர்ஷ்டம் என்பதிலே ஒரு குறைகளும் வரப்போகிறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏனென்றால் அவர் அங்கிருந்து கொண்டு 7ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுடைய பகல் பொழுது வாழ்க்கை என்பது கடினமான உழைப்புக்கு பயன்படுத்தப்படும். நீங்கள் கண்டிப்பாக திட்டமிட்டு செயலாற்றி உங்களுடைய தொழில் துறைகளிலே நல்ல முன்னேற்றங்களை காண முடியும். பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அபரிமிதமான லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, சொந்த தொழில் மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களுக்கும் கூட மிகச் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்குது. அதையும் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது வேலைகளுக்காக வேலை கிடைக்கவங்களுக்காக வேண்டி பரீட்சை எழுதிட்டு காத்துட்ருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே நல்ல வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்கலாம். கண்டகச்சனி வந்துடுதே அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இந்த கண்டகச்சனி என்பதே கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் தான் மிகப்பெரிய ஒரு இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுக்குமே தவிர, கன்னியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஒரு பக்கத்தில் யோகாதிபதியாக இருக்கிறார், 5ஆம் பாவாதிபதி. 5, 9ஆம் இடத்தோன் அசுபன் சுபன் யாராயினும் மிஞ்சும் சுபபலன் செய்யணுங்கிறது விதி. அப்போ அவர் எந்த இடத்துல போய் அமர்ந்திருந்தாலும் அவர் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்தே தீருவார். அப்போ 5ஆம் இடத்திற்கு சம்பந்தப்பட்ட பலன்களை அதிகப்படுத்தக்கூடிய காட்சிகள் கிடைக்கும். அப்போ ரொம்ப நாள்களாக குழந்தை இல்லைன்னு தத்தளித்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு தொழில் இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பெருத்த நம்பிக்கை வந்துடும் வாழ்க்கையில். இனிமேல் நான் நல்லா பொழைச்சிக்குவேன், இப்படியே போனால் போதும், 10 வருஷத்துக்குள்ளே என்னை கையில் பிடிக்க முடியாது, இப்படி சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே கன்னியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதங்கள் நிகழ்வதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அவர் சம்பந்தப்படுகிற காரணத்தினால
நிறைய பேர்களுக்கு பயணங்கள் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடமாற்றங்கள் நடக்கும். வேறு இடங்களுக்கு செல்வது, பயணப்பட்டு போகிறது, வெளிநாடுகளுக்கு செல்வது, இப்படிப்பட்ட அநேக இலக்குகளை தொட்டு பார்க்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த சனி பகவான் இடப்பெயர்ச்சிக்கு அப்புறமாக உறுதியாக திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களாக கல்யாணமே வேண்டாம், நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது, பொழப்பு இல்லை, தொழில் இல்லை, நல்ல வருமானம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, தொட்டதெல்லாம் தோல்வியாக போச்சு இப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் மன ஒப்புதலோடு உற்சாகமாக மற்றவர்கள் மகிழும்படி அட்டகாசமாக ஒரு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு தான் எப்படி பார்த்தாலும் சின்ன வயசில் ராகு தசை கடந்து தான் நீங்கள் வரணும். இந்த சின்ன வயசில் ராகு தசை கடக்கிறவங்க அத்தனை பேர்களுமே என்ன தான் நீங்கள் சாதிச்சிருந்தாலும் ஒரு சோகத்தோடு தான் அந்த சாதனைகள் நடந்திருக்கும். அப்போ அந்த சோகத்தோடு நடந்த சாதனைகளில் ஏற்கனவே கடந்த ஒரு 4 வாட்டி இந்த சனி பயிற்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்திலிருந்து இப்போ 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த இடைப்பட்ட பாகங்கள் பூராமே சோதனைகளாகவே இருந்தது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு அந்த சோதனைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கின்ற வாய்ப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமையும். கண்டிப்பாக நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் நல்லதை செய்யும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். விவசாயம் செய்யக்கூடியவங்க, இந்த கல் வெட்டி வைக்கிறவங்க, கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சிமெண்ட் கம்பெனி வச்சுக்கிறவங்க, உணவு சம்பந்தப்பட்ட தொழில், கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அடிப்படை மருந்து வியாபாரம் பண்ணுறவங்க, மனிதனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட தொழில் சார்ந்த கன்னியில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கு மிக சிறப்பான அம்சங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அதே போல் கட்டட தொழில் செய்யக்கூடியவங்க, நிலம் வாங்கி விற்கிறவங்க, வீடு கட்டி விற்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு விதமான புதிய பரிணாம வளர்ச்சியை தொட்டு பார்த்தது போல நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி பார்த்தாலும் இந்த சனி மாற்றம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு அபரிதமான மாற்றங்களை கொடுக்க காத்திருக்கிறது. அதே நேரத்தில் அவர் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். சில பேர்களுக்கு வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், புளிச்சேப்பை வர்றது, குடல் வியாதி வர்றது, அலர்ஜி வர்றது, வயிற்றுக்குள்ளே என்னமோ கொடுக்குடுன்னு ஆட்டுதுங்கிற மாதிரியான திங்கிங், வயிறு வீங்கி இருக்கிறது, இப்படிப்பட்ட தன்மைகள் வரத்தான் செய்யும். நிறைய தண்ணி குடிங்க, இந்த சில்லு வாட்டரை குடிக்காதீங்க, கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிங்க. இந்த ஜூஸ் குடிக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது, இந்த கேஸ் ஐட்டங்கள் இருக்கக்கூடியது சாப்பிட்றத விடுங்க. லேட் நைட்டில் ரொம்ப போய் நான்வெஜ் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்படிப்பட்டதைகளை எல்லாம் கொஞ்சம் கையில் எடுத்துக்கொண்டால் இந்த உடல் நலத்திலே கூட பெரிய பிணிப்பீடைகள் ஒன்றும் வராது, பயப்பட வேண்டாம். இதேபோல் 9ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். தகப்பனராக இருக்கக்கூடியவருக்கு கொஞ்சம் உடல்நல பிணிப்பீடைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, அவர் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கடன்கள் கட்டப்படும், இல்லை கடன் வாங்கி தொழில் விருத்திகள் ஏற்படுத்தப்படும். புதிய தொழில் வாய்ப்புகளிலே ஒரு நல்ல ஒரு உயரமான முன்னேற்றத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். இதெல்லாம் கூட பெற்றோர் உற்றார் உறவுகளோடு இணைந்து சேர்ந்து பேசி நீங்கள் செய்கின்ற போது மகத்துவமான முன்னேற்றங்கள் காத்திருப்பதை பார்க்கலாம். இதேபோல் இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. குறிப்பாக சொல்ல போகணும்னு இந்த கன்னிராசிக்காரங்க அநேகம் பேர் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் அம்மா அப்பாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வைங்க. அவங்களோடு இணைந்து போக கற்றுக்கொள்ளுங்கள். எடுத்தறிந்து பேசுவதை விட்டுவிடுங்கள். அவருடைய ஆசீர்வாதத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாம் கூட உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வாகனத்தில் நீங்கள் போகிற போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பகல் பொழுதுகளில் தாராளமாக போயிட்டு வாங்க. இந்த ராத்திரி பொழுதுகளில் போகிற போது ஏதாவது பிராணிகள் உள்ளே வந்து விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக செல்லணும். உங்களுக்கும் ஆபத்து வேண்டாம், உங்களால் அதுகளுக்கும் உயிர் சேதம் ஏற்பட வேண்டாம். இப்படிப்பட்ட தர்மத்தை கொஞ்சம் கையில் வைத்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் கார் வச்சுக்கிறீங்க, பல்பு கொஞ்சம் ஒழுங்காக எரியலை, உடனடியாக அதை மாற்றணும். அதே மாதிரி பிரேக் கொஞ்சம் சரியாக பிடிக்கலை, உடனடியாக அதுக்காக செலவுகளை நீங்கள் பண்ணிடணும். இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் கூட நீங்கள் கன்னியில் பிறந்தவர்கள் சற்றேற குறைய பார்த்து கொள்ளணும். அதே போல் வீடு வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, இதெல்லாம் தாராளமாக செய்து கொள்ளலாம். உங்களுக்கு உற்சாகமாக புதிய வீட்டை பால் காய்ச்சறது, புது ஒரு கார் வாங்கி ஓட்டி பார்க்குறது, இல்லை மனம் வாங்கி போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போடுறது, இப்படிப்பட்ட சகல தன்மைகளும் கட்டாயமாக உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பிரமாதமாக இருக்கும். இந்த சனி மாற்றம் என்று சொல்லக்கூடியது கன்னியில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னியில் பிறந்தவர்கள் இப்பொழுதுதான் ஒரு தற்சார்பு நிலைகளிலே முன்னேறக்கூடிய, நம்ம என்ன பண்ணணும், எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற குறைகளை கண்டுபிடித்து அதில் ஒரு தீர்வு எடுத்துக்கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகளோடு கூடியதெல்லாம் உங்களுக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க அவசியம் குஜனூர் போயிட்டு வாங்க, இல்லை திருநள்ளாறு போயிட்டு வாங்க, சனி பகவானை வணங்கி வாருங்கள். அதே மாதிரி காலையில் உங்கள் வீட்டு வாசலில் காக்கை கத்தினால் கொஞ்சம் எட்டி பாருங்கள், அதுக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூடியதாக உங்களுக்கு அமையும். நிச்சயம் இந்த சனி மாற்றம் கண்டகச்சனியாக இருந்தாலும்
பெரிய ஆபத்துகளை கொடுத்து விடாது. சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பயணங்களில். வாகன ஓட்டிகள் சற்று கேர்லெஸ்ஸாக வண்டி ஓட்டக்கூடாது. மற்றபடி நீங்கள் ஆசிட்டீஸ் பண்ணக்கூடிய தொழில்களை பண்ணுங்கள். வேகமான வளர்ச்சி, விவேகமான வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், பொருளாதார மாற்றம், இவைகள் எல்லாமே இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பயம் எதுவும் தேவையில்லை. துலாம் ராசி நேயர்களே, இந்த துலா ராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த சனி பயிற்சி ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னு கேட்டால் துலாம் தான். 3, 6, 11 போன்ற இடங்களில் சனீஸ்வர பகவான் செல்லுகிற போது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியவர், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர். அந்த அடிப்படையிலே ஒரு கிரக வட்டத்தில் பார்க்கின்ற போது அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனீஸ்வர பகவான். ஆனால் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் தான் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியவர். 4, 5ஆம் பாவாதிபதி. ஒரு புத்திசாலித்தனத்தையும் சரஸ்வதி யோகத்தையும் அருள் கடாட்சத்தையும் தெய்வ கடாட்சத்தையும் செய்த காரியங்களிலே மிகப்பெரிய லாபங்களை பெறுவது, நடைமுறை பாவனைகளிலே இப்படி உங்களை நீங்கள் எப்படி மினிக்கி சூப்பராக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை விதங்களிலும் இந்த சனீஸ்வர பகவானுடைய இடப்பெயர்ச்சி என்பது அற்புதமாக இருக்க போகுது. அப்போ 29th March 2025க்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டம் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இது கூடவே உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில் தசாபுத்திகள் இதெல்லாம் மிகச் சரியாக இருக்கிற பட்சத்தில் உறுதியாக இந்த சனி பயிற்சி என்று சொல்லக்கூடிய அடுத்த 2.5 வருஷத்துக்கு நீங்கள் ரொம்ப பிரமாதமாக செய்யலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கடினமாக உழைப்பதற்குண்டான களம் கிடைக்கும். வேலை வாய்ப்புகளிலே மிகப்பெரிய உன்னதமான உயர்வுகள் கிடைக்கும். இடமாற்றங்கள் கிடைக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். எதை எப்படி செய்யணும், என்ன பண்ணணும்னு தொழில் பண்ணக்கூடியவங்க அற்புதமாக பண்ணுவீங்க. கடன்கள் கட்டப்படுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் 6ஆம் இடத்தில் அமருகின்ற போது எதிரிகளால், நோய்களால், கடன்களால், சட்டம், வழக்கு, துன்பம் இப்படிப்பட்ட தரித்திர குறைபாடுகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி இந்த 6ஆம் இடத்துல சனி போகின்ற போது மிக அற்புதமான பலன்களை நீங்கள் பார்க்கும்படியாக அமையும். அதான் சொல்லுவாங்க, காதல் 6ஆம் இடத்தில் கடினமாம் தீக்கோல் நின்றால் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குரைத்து வேலவனைப் போல ஏதிலார் தங்கட்கெல்லாம் இடியென வலியவனாகி பூதலத்தவர் வந்து போற்றிட வாழ்ந்துடுவார்னு பேர். இப்போ நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளை, காரியங்களை பார்த்து உங்களுடைய முன்னோர்களே வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்கங்கிற அளவுக்கு அற்புதமாக இருக்க வேண்டிய ஒரு காலச்சூழலை இந்த சனீஸ்வர பகவானுடைய இடப்பெயர்ச்சி என்பது கண்டிப்பாக துலாத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். 8ஆம் இடத்தை பார்க்கின்ற போது உங்களிடம் இருந்த பய உணர்வுகள் போயிடும். என்னமோ ஏதோ நடந்துருமோன்னு செய்ய துணியாத எண்ணங்கள், வாய்ப்புகள் இருந்தும் நழுவ விட்ட தன்மைகள், எதை எப்படி பண்ணணும்னு தெரியாமல் குழப்பிக்கிட்டு, ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நீங்களும் செய்யலை, மற்றவங்களை செய்யவும் விடலைங்கிற மாதிரி ஏகப்பட்ட குழப்ப சிந்தனைகளில் இருந்த காலத்திற்கு விடுதலை கிடைத்தது மாதிரி இப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஊர்ஜித எண்ணங்கள் தோன்றும். நினைத்ததை நடத்தக்கூடிய தைரிய, வீரிய, பராக்கிரமம் உங்களுக்கு கிடைக்கும். அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடமாக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே டொமஸ்டிக் லைஃப்பில் கணவன், மனைவி, குடும்ப உறவுகளிலே ஒரு நல்ல நிதானமான ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறத பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கும், விட்டு கொடுத்து வாழுவதற்கும், சகிப்புத்தன்மையோடு பார்ப்பதற்கும், சந்தேகத்தை விட்டொழிப்பதற்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகளோடு கூடிய நல்ல பலன்களை குடும்ப வாழ்க்கையிலே பெற்றோர்கள், முன்னோர்கள், முதியோர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சூப்பராக பார்க்கலாம். இந்த இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்களின் மனப்போராட்டங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அது யாரென்று தெரியாதவங்க கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 3ஆம் இடத்து பார்வையாக உங்களுடைய நீண்ட தூரத்து நீண்ட நாட்களது எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் பலிதமாகும். அப்போ வீட்டுக்குள்ள சுப செய்திகள், சுபகாரியங்கள், கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவரவர்கள் வயதுகளுக்கு தக்கபடி அவர்களுடைய கடமைகளை ஆற்றி முடிக்கின்ற வாய்ப்புகள், இப்படி அநேக நல்ல பலன்களை பார்க்க முடியும். இதில் குறிப்பாக சொல்ல போகணும்னா அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், பெரிய பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள், இப்படி ஒரு பெரிய ஒரு 4 பேருக்கு தெரியும்படியாக பாப்புலாரிட்டியில் வாழக்கூடியவங்களுக்கு கூட இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த 2.5 வருஷம் ரொம்பவே பிரமாதமாக இருக்க போகுது. நீங்கள் நினைத்த இடத்திற்கு போய் தொட்டுவிட முடியும். அதிலும் குறிப்பாக சினிமா கலைஞர்கள், பத்திரிகையாளர்கள், படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், இப்படிப்பட்ட அனைத்து துறையாளர்களுக்கும் இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்பது அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் குரு பகவானுடைய பயிற்சியும் இந்த வருஷத்தில் இருக்குது, மே மாதம். அது இன்னும் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அப்போ இந்த 2ம் சேர்ந்து கொண்டு உங்களுக்கு ரொம்ப அற்புதங்களை நிகழ்த்தும். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நாட்களாக புத்திரபாக்கியத்திற்கு தடை, கல்யாணம் பண்ணி 4 வருஷமாக குழந்தை கிடைக்கல, 7 வருஷமாக ஆச்சு கிடைக்கல, நான் ட்ரீட்மெண்ட்டு கூட போனோம், இன்னும் சரியாக வரல,
இப்படியெல்லாம் கூட நீங்கள் கொதித்து போயிருந்தவர்களுக்கு அற்புதமாக ஒரு நல்ல பிள்ளை பேறு பெற்றுக் கொள்ளுகின்ற மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் குதூகூலங்கள் எல்லாம் குடும்பத்திலே நிகழும். இதேபோல் இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு உங்களது 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்லுவோம். எப்பொழுதுமே எல்லாமே ஒரு அளவாக இருந்துட்டா தான் அதுக்கு பேர் போகம். அதாவது தூங்கணுங்கிறதுக்காக வேண்டி 24 மணி நேரம் சொந்தமாக மொத்தமாக தூங்கணும், அது போகம் இல்லை, அது பாவம்னு அர்த்தம். எந்த ஒரு காரியத்தையுமே அனுபவிக்க துடிகின்ற மனதாலும் உள்ளத்தாலும் உடலாலும் ஒரு பொருளை ஒரு வஸ்துவை அனுபவிக்க நினைக்கின்ற போது அதற்கென்று ஒரு அளவு உண்டு. அந்த அளவோடு வாழ்ந்தால் தான் அதுக்கு பேர் போகம், சௌக்கியம், சந்தோஷம். அந்த அடிப்படையில் இந்த அளவுகோலை தெரிந்து கொண்டு வாழுகின்ற இந்த சித்தாந்தம், அந்த எண்ணங்கள் இதெல்லாம் கூட இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஞான உதயமாக இந்த நேரத்தில் தெரிய வரும். அதேபோல் 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ராத்திரி தூக்கத்தை தொலைக்கணும். இந்த பகலில் வேலைக்கு போகிறவங்களை திடீர்னு நைட் ஷிஃப்ட் வான்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராத்திரியில் பயணங்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் யாருன்னு தெரியாதவங்க கூட எல்லாம் மிங்கிள் பண்ணி சமாதானம் பண்ணி வாழ்ந்து கண்டுட்டு போகணுங்கிற மாதிரி பாரங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பொறுப்புகள் கூடக்கூடியதாக இருக்கும். இப்படி அனைத்து வழிகளிலுமே இந்த 12ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் நல்லது, ஒரு பக்கத்தில் உடம்பை பார்த்துக்கணும். இந்த வயிற்று கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், குடல் வியாதி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், புளிச்சேப்பம் வர்றது, இப்படிப்பட்ட தன்மைகளெல்லாம் வர ஆரம்பிக்கும். முடிஞ்ச மட்டும் நான்வெஜ் சாப்பிட்றத கொஞ்சம் அளவாக வச்சுக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கொள்ள முடியும். இதோட 3ஆம் இடத்தை சனீஸ்வரன் பார்த்து கொண்டிருக்கிறார். சார், நான் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் சார், எப்போ பார்த்தாலும் ஆளுங்க திண்டாட்டம், ஒருத்தனும் ஒழுங்காக வேலைக்கு வர மாட்டேன்றான், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு ஹெல்ப்பர் கூட கிடைக்க மாட்டேன்றாங்க. இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்த கடந்த 2.5 ஆண்டு காலத்தை கடந்து இப்பொழுது உங்களுக்கு கனகச்சிதமாக உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய செயல்களை வெற்றிகரமாக நடத்தி செல்லுகின்ற அளவிற்கு ஒத்துழைக்கக்கூடிய உழைப்பாளிகளின் துணை என்பது உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அதுபோல் 3ஆம் இடத்தை சனி பார்ப்பதனால உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமத்திலே ஒரு மாற்றம் நிகழும். ரொம்ப வேகம், ரொம்ப விவேகம், அதான் ரொம்ப வேகம் ரொம்ப வீரம், இது கூட விவேகம் இல்லைன்னா புத்திசாலித்தனம் இல்லைன்னா அடிபட்டு போயிடும். அந்த மாதிரி உங்களுடைய வீரத்திற்கும் விவேகத்திற்கும் ஒரு அளவுகோல் வைத்து கொண்டு பார்த்து புறப்படுகின்ற வாழ்க்கையெல்லாம் இப்பொழுது கிடைக்கும். ஒரு புது கார் வாங்கினா கூட பிரேக் வேணும் தானே, பிரேக் இல்லாமல் வேகமாக போகணும்னு ஆசைப்பட்டால் அது விபத்து. அப்படி உங்களை நீங்கள் பிரேக் போட்டு பார்த்து கொள்ளுகின்ற அளவிற்கு துலாத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவ பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனீஸ் பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அதுபோல் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை குருவும் பார்ப்பார். அப்போ நீங்கள் இடமாற்றங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் பாவாதிபதியே 3ஆம் இடத்தை பார்க்கின்ற போது இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், சொந்த வீடு வாகனத்தை வாங்கிறது, புதிய இடங்களுக்கு சென்று குடியேறுவது, இப்படிப்பட்ட ஊர் மாற்றங்கள், இந்த பட்டிக்காட்டிலிருந்து பட்டணத்தை பார்த்து புறப்பட்டு போகிற மாற்றங்களாவது சில பேர்களுக்கு நடக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட அந்த தொழிலை இடமாற்றி வைத்து கொண்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அடுக்குமாடி குடியிருப்புகள் வீடு வாங்குகிற யோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும். இல்லை துலாத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வீடு, புதிய வாகனம், புதிய இடப்பெயர்ச்சி, புதிய வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள், கௌரவம், சுகம், புகழ், அந்தஸ்து, இப்படி நினைத்தபடி வாழுகின்ற வாய்ப்புகள் அத்தனையும் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு அப்புறமாக துலாத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த 12 ராசிகளிலேயே மிக அற்புதமான பலன்களை அனுபவிக்க பிறந்திருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு தான். இந்த 2025 ஆகட்டும் அல்லது சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி ஆகட்டும், அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்களிடம் நீங்கள் உழைக்கின்ற உழைப்பை தூக்கி சுமப்பதற்கான எண்ணங்கள் இருக்கும் பட்சத்தில் வெற்றி பெறுவது உறுதி சிறப்பாக இருக்கலாம். விருச்சகம் ராசி நேயர்களே, இந்த வருகின்ற 29 மார்ச் 2025 சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குற போது, இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். 4ஆம் இடத்திலே கடந்த 2.5 ஆண்டுகள் அஷ்டாத்தம சனி என்று அவர் பெயர் பெற்று வீற்றிருந்தார். அது என்ன அஷ்டாத்தம சனி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடு வாங்க போனீங்கன்னா போட்டி, இல்லை லோன் கிடைக்கல, இல்லை ஒழுங்காக பத்திரப்பதிவு நடக்கலை, இப்படி நூதனமான பிரச்சனைகளை நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் சந்தித்தா எப்படி இருந்திருக்குமோ அந்த தொல்லைகளை கடந்த 2.5 வருஷம் பார்த்தீங்க. அதே போல் இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வாகன யோகம். இந்த வாகனங்களை வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கடந்த 2.5 வருஷம் விருச்சகத்துக்காரங்க பட்ட பாடு இவ்வளவுதான் இருக்காது, அவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ரிப்பேர் ஆகிடுது, முட்டிடுது, மோதிடுது, தேவையில்லாமல் தேஞ்சு போச்சு, உடஞ்சி போச்சு, இப்படிங்கிற நிறைய பிரச்சனைகளை சந்தித்ததெல்லாம் உண்டு. அதேபோல் வீட்டுக்குள்ளே அம்மான் இருந்தாங்க, ரொம்ப பாசமான தாய், எங்களை வளர்த்தவள், பெற்றவள், வளர்த்தவள், அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு நோயும் நொடியும் கஷ்டங்களோ
இல்லைன்னா மனசு ஒத்து போகலை, நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி கிடைக்கல, இப்படி என்று இருக்கக்கூடிய காலச்சூழலை கடந்த 2.5 வருஷம் மனப்புழுக்கத்தோடு கண்டுகளித்த காலங்கள் எல்லாம் உண்டு. அதேபோல் 4ஆம் இடத்தம் என்று சொல்லக்கூடியது படிக்கின்ற பிள்ளைகளின் கல்வி. இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்க ஸ்கூலிங் லைஃப்பில் இருப்பாங்க பாருங்கள். இந்த +2க்கு முன்னாடி படிக்கக்கூடிய பிள்ளைங்க 1ஆம் கிளாஸ்லேருந்து 10, 11ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கின்றது, +2 வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா இடத்துலையுமே பிரச்சனை. டியூஷனுக்கு போனால் பிரச்சனை, வாத்தியார் மறந்து போய் மார்க் போடுறாரு, திருத்துறவங்க கவனிக்கலை, இல்லை டீச்சருக்கும் பிள்ளைக்கும் வந்துட்டாவாதம், வீட்டுக்குள்ளே வந்து சொன்னால் நம்ப மாட்டேன்றாங்க. இப்படியான தொல்லைகளை இந்த சனீஸ்வர பகவானுடைய அருளால் இவ்வளவு காலமும் இருந்தது. இதற்கு இன்னொரு அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் கும்பத்திலிருந்து கொண்டு உங்களோட ராசியை பார்த்து கொண்டே இருந்தார். அப்போ ராசியை பார்த்து கொண்டிருந்த காரணத்தினால ஏற்கனவே சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு எதிரி கிரகம். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருந்தால் என்ன இருக்கும்னு கேட்டால், உங்களிடம் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டை பூரா உரிவு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொம்மையில் இருக்கக்கூடிய காற்றை பூரா எடுத்துச்சுன்னா அது எப்படி துவண்டு விழுந்துருமோ, அதுபோல் ஒரு துவண்டு போன மனநிலைகளை பெற்றுக்கொண்ட வாழ்க்கையைத்தான் கடந்த 2.5 ஆண்டுகள் வாழ்ந்தீங்க. நேர்களை இப்போ பாருங்கள், இந்த செய்திகள் பூரா உங்களுக்கு மாற்றத்திற்கு வரும். அப்போ 5ஆம் இடத்துல சனி போனால் நல்லதா சார்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்திற்கு செல்லுகிற போது அஷ்டாத்தம சனி முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 5ஆம் இடத்திற்கு போகிறதுனால படிக்கின்ற பிள்ளைகளுக்கு, தாய்மார்களுக்கு, வாகன யோகங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு, சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய காட்சிகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் இதில் ஒரு சில பேருக்கு சிக்கல் பிரச்சனைகள் வரலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வயசானவங்க வீட்டில் ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நடமாட்டத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ 2ஆம் இடம் என்பது கொடுக்கல் வாங்கல். நீங்கள் யாராவது நம்பி காசு கொடுத்தா திருப்பி வரலை, வட்டி கொடுத்தேன் சார் வட்டி கூட கொடுக்க மாட்டேன்றான், நம்பி கொடுத்தேன் சார் உதவிக்கரம் பண்ணால் அவன் தூக்கி போட்டு போயிட்டான், இந்த உலகத்தில் நியாயத்துக்கு மார்க்கமே இல்லை, இப்படியெல்லாம் அழுத்து போகின்ற அளவிற்கு வரவு செலவுகளிலே துன்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். இந்த பென்ஷனர்ஸ் கூட இருக்கிற காசை கொண்டு எங்கே போடணும், எப்படி பத்திரமாக வச்சுக்கணும், இப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம். அதுபோல் வயதானவர்களின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் வைக்கணும். இந்த இடுப்பு கைகாலில் வலி வர்றது, இந்த வெரிகோஸ் பெயின் சொல்லுவாங்க, நரம்பு வியாதிகள், இந்த தொடை பக்கங்களில் ஏதாவது வலிகள் ஏற்படுவது, இல்லை தூங்கி எந்திக்கிற போதே கால்கை மரத்து போகிறது, இப்படிப்பட்ட தன்மைகளை வயது போனவர்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்து விட்டாலும், வாலிபத்திலே வாழ துடித்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு 30 வயதுகளுக்கு மேலே வாழ்க்கை எனக்கு என்னன்னு கேட்கக்கூடிய இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு அற்புதமான பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான களம் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அது கூடவே உழைப்பு அதிகமாகிட்டே போகும். நீங்கள் எல்லாரும் 8 மணி நேரம் பார்க்குறா, என்னைய மட்டும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க சொல்கிறா, அப்படித்தான் அமையும். நீங்கள் அதில் நிறைய கற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோல் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டியது இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு கொஞ்சம் அடிக்கடி உடல்நலக் கோளாறுகள் வருவது போன்ற தோற்றங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி யாருக்காவது கழுத்து வலி, முதுகு வலி, இப்படிப்பட்ட தோல் பட்டையில் பெயின் ஆகிறது, இந்த உட்காந்து வேலை பார்க்குறவங்க, கார்ப்பரேட்டில் வேலை பார்க்குறவங்க, கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் பட்டையில் பெயின், கழுத்து வலிக்குது, முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, இந்த 2 வீலர் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இடுப்பு வலியெல்லாம் வரும். இப்படிப்பட்ட தன்மைகள் உண்டு. இதை நீங்கள் அதற்கு தக்கபடி பார்த்து சமாளிக்க கற்றுக்கணும். அதே மாதிரி இந்த 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரும், திடீரென்று புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். இந்த பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு புதிய தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு, விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்க்கின்றார். இந்த 11ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால முன்னோர்களுடைய ஆஸ்திகள் பூஸ்திகளை பெற்றுக்கொண்டு வாழுகிற யோகம் கிடைக்கும். யாரென்று தெரியாதவர்களின் நட்பு கிடைக்கும். இந்த கல்யாணமாகி விதண்டாவாதமாக பிரிஞ்சு போய் டைவர்ஸ் ஆகி மீண்டும் ஏதாவது எனக்கு கிடைக்குமா நடக்குமான்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த 2.5 வருஷத்தில் திரும்பவும் நல்லபடியாக கல்யாணமாகி நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு வரும். அதுபோல் 11ஆம் இடத்தை சனி பார்க்கின்றதுனால இயற்கை லாபங்கள் உங்களுக்கு பெருகும். இந்த பழக்கடை, காய்கறி கடை, மளிகை கடை, விவசாயம், இப்படிப்பட்ட மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்டு, கட்டட தொழில், இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் இருக்கிறத பார்ப்பீங்க. அப்போ இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி தான் இருக்க போகுது சார், எல்லாம் மிக்சடாக இருக்குதான்னு கேட்டால் அப்படி தான் இருக்கும், மிக்சடாக தான் இருக்கும். ஆனால் இந்த புதிய வாழ்க்கையை தேடி துவங்குகின்ற முதல் பயணம் புறப்படுகிற பிள்ளைகளுக்கு சாதகமாக இருக்கும். வயோதிகர்களும் கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கணும். இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க உற்சாகமாக அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க. இதெல்லாம் பார்க்குற போது கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி
விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு சென்ற சனிப்பெயர்ச்சியோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது பல மடங்கு நல்ல திருப்திகரமான முன்னேற்றங்கள் இருப்பதுதான் கட்டாயம். உறுதியாக கவலை கொள்ள வேண்டாம். உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக இயல்பாக நல்லதை செய்யும். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவானுடைய அமைப்பு என்பது இப்போ 3ஆம் இடத்தை விட்டு 4ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். இந்த 3ஆம் இடத்தில் இருக்கிற போது உண்மையாகவே நீங்கள் ஒத்துக்குவீங்க, நிறைய காரியங்கள் உங்களுக்கு நடந்தது. அதை நீங்கள் வயது வாரியாக பார்த்தீங்கன்னா அநேகமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இளம் பிள்ளைகளுக்கு படிப்பு முடிச்சிங்க, படிப்பு முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது, வேலை வாய்ப்பு கிடைத்தவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர ஆரம்பிச்சிங்க, கல்யாண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டதெல்லாம் திருப்திகரமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை பார்த்தீங்க. பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கனகச்சிதமாக செஞ்சு வச்சோம். ஆனாலும் இப்படிப்பட்ட தன்மைகளிலும் அவர் 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களை 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்த காரணத்தால் எல்லாவற்றிலும் ஒரு பதட்டம் இருந்தது தான் உண்மை. நல்லா நடந்தது, சிறப்பாக தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சிறப்பு நன்மைகளுக்கு மத்தியிலே ஒரு பதட்ட சூழ்நிலைகளிலேயே வாழ்க்கை போச்சு. ஒரு வீடு வாங்க போகிறோம், அட்வான்ஸ் பண்ணிட்டோம், லோன் கொடுத்துருவானா, வீட்டுக்காரன் ஒழுங்காக எழுதி கொடுத்துருவானா, பேப்பரெல்லாம் கரெக்டாக வந்துடுமா, ஏதாவது தப்பு நடந்தால் என்ன பண்ணுறது, இந்த தப்பு நடந்துட்டால் நம்ம தாங்க மாட்டோமே, இந்த லோனை எப்படி கட்ட முடியும், இப்படி என்று நல்லது நடக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே மனப்புழுக்கம், மனக்கஷ்டம், சந்தேக குணங்கள், பய உணர்வுகள் இப்படிப்பட்டதுகளையும் சுமந்து கொண்டே நல்லவைகளை பார்த்து கொண்டிருந்த காலம் போய் இப்பொழுது கம்ப்ளீட்டாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. 4ஆம் இடத்துல சனி. சில குடும்பங்களில் உங்களை பெற்ற தாய்மார்களின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படும். ஏதாவது கைவல்ல கால்வல்ல ஆப்ரேஷன் அது இது லொட்டுலோடுக்கு கஷ்டப்படுறது இப்படிப்பட்ட தன்மைகள் வந்து விலகும். ஆனால் பயம் கொள்ள தேவையில்லை. அதே போல் தனுசுல பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே ஒரு 45-50 வகைகளை கடந்தவங்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தும் கூட வாத வியாதிகள், முதுகு வலி, கழுத்து வலி, உடல் பருமன் என்று சொல்லக்கூடிய வியாதி இப்படிப்பட்ட தன்மைகளால் ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் உண்டு. அதில் இன்னும் சொல்ல போனால் கடந்த 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர்களுக்கு தேவையே இல்லாமல் ஒரு மருத்துவ சிகிச்சை, டாக்டர் நம்பி போனோம் சார், படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாரு, என்ன பண்ணுறது, எந்திரிச்சு வர முடியலையே, நம்ம என்ன மருத்துவமாக படிச்சிருக்கோம், நமக்கு தெரியல, மாட்டிக்கிட்டோம், இப்படி சொல்லி கொண்டு புலம்புகின்ற அளவிற்கு சில அனுபவ பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சொத்துக்களை வாங்குறது, எங்கேயாவது போய் உட்கார்றது, திரும்ப அங்கேருந்து வெளியில் வர்றது, இடமாற்றங்கள் பெறுவது இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றங்கள் வரும். நீங்கள் கடந்த காலகட்டத்திலே எவைகளிலெல்லாம் நீங்கள் மன கஷ்டப்பட்டீர்களோ அதிலெல்லாம் ஒரு விடுதலை பெறுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். பெற்ற பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி, பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள், இளம் தம்பதிகளுக்கு உற்சாகமான வாழ்வாதாரம். இன்னும் சொல்ல போகணும்னா வேலை தேடி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், உயர்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தமில்லாமல் மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரும் பதவிகளை அலங்கரிக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அரசாங்க பணியாளர்கள், அரசிலிருந்து உத்தியோகம் வாங்கி ரிட்டையர்ட் ஆகி வெளியில் வந்தவங்க இப்படிப்பட்ட அனைவர்களுக்குமே இந்த சனிப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது அற்புதம் நிகழ்த்த காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ருணம், ரோகம், சத்துரு, எதிரிகளிலிருந்து விடுதலை பெறுகின்ற வாய்ப்பு, நோய்களிலிருந்து விடுதலை பெறுகின்ற வாய்ப்பு, கடன்களை கட்டி முடித்து விட்டு தூக்கி போட்டு வெளியில் வந்துட்டோம், நம்ம சொத்து பத்துகளை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நிம்மதியை வாழ்கிறோம், எல்லாரும் நமக்கு வேண்டியவங்கெல்லாம் நமக்கு நல்லதே பண்ணுறாங்க, இப்படிப்பட்ட அடிப்படை தன்மைகளை மனதில் பதிய வைத்து சந்தோஷப்படுகின்ற வாய்ப்புகள் இந்த சனீஸ்வர பகவான் மீனத்தில் இருந்து கொண்டு ரிஷபத்தை பார்க்கின்ற காரணத்தால் எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், துக்கம், துயரம், தரித்திரங்கள் இப்படிப்பட்ட அனைத்திலும் இருந்து ஒரு விடுதலை பெறுகின்ற வாய்ப்புகள் கட்டாயமாக கிடைக்கும். 6ஆம் இடத்தை சனி பார்த்தா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த வாகன பிராப்தங்களை வச்சு பண்ணுறவங்க, இன்னும் சொல்லப்போனால் இந்த ஊர் விட்டு ஊர் ட்ராவல் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட புதிய புதிய தொழில் வாய்ப்புகள், டிக்கெட்டு போடுறவங்க, ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில்துறையாளர்கள் அத்தனை பேர்களுக்குமே லாபங்கள் கிடைக்கும். அதே போல் 10ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால புதிய வேலை வாய்ப்புகள், இடமாற்றங்கள், புதிய சம்பள உயர்வுகள், கை நிறைய சம்பாதிக்கிறோம், இனி என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், தங்க வாங்கலாமா, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. உண்மையாக சொல்ல போகணுன்னா இந்த தனுசூல பிறந்தவங்களுக்கு இந்த சனி மாற்றம் என்று சொல்லக்கூடியது அற்புதமான ஒரு மாற்றங்களை நிகழ்த்த காத்திருக்கிறது. ஒரு சில மைனஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் இருக்கின்ற இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிறத விட பார்க்கின்ற இடத்தை கெடுக்கிற காரணத்தால் இந்த தாயாதி வர்க்கங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வந்துடும்.
அதை பெரியப்பா சித்தப்பா பசங்க, சொத்து, பங்கு, பங்காளிங்க, இப்படிப்பட்ட தன்மைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சண்டை கண்டை போட்டுறக்கூடாது. நீங்கள் ஒரு ஜவுளி கடைக்கே போனால் கூட கேஷியருக்கு உங்களுக்கு சண்டை வந்தாலும் வந்துடும். ஏன்னா நான் 500 கொடுத்தேம்பிங்க, அவன் 100 தான் கொடுத்தாம்பான். இப்படிப்பட்ட உதாரணத்தை நீங்கள் மனசில் பதிய வைங்க. இப்படிப்பட்ட சண்டை சச்சரவுகளுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு இடமாற்றம் கட்டாயமாக நடக்கும். ஆனால் போகிற இடத்துல சௌக்கியமாக சந்தோஷமாங்கிற விட சம்பள உயர்வுகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால இந்த உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக நடந்துக்கணும். உடம்பு உப்பி போகாமல் பார்த்துக்கணும். வாத வியாதி வராமல் பார்த்துக்கணும். இவைகளெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி பெரிய குற்றம் குறைகள் என்று சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை. நிச்சயமாக தனுசுவில் பிறந்தவர்கள் சிறப்பாக இந்த சனிப்பெயர்ச்சியை சந்திக்கலாம். மகரம் ராசி நேயர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தளவு மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. பொதுவாகவே இந்த சனிப்பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா துலாம், மகரம் இந்த 2 பேருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது ரிஷபராசிக்காரங்களும் அடக்கம். அப்போ இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தில் அமர்கிறார். பொதுவாகவே சனீஸ்வர பகவானுக்கு பொருத்தமான இடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 3, 6, 11. 3, 6, 11 சனி செவ்வாய் வீற்றிருக்க முடிசூடா சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற விதிகளெல்லாம் உண்டு. அதிலையும் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 3ஆவது இடத்தில் அமர்கின்ற போது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும். நீங்களா இப்படி உழைச்சிங்க, நீங்களா இப்படி படிச்சிங்க, நீங்களா இப்படி செஞ்சீங்கன்னு கேட்குற அளவுக்கு உலகம் மூக்கில் கை வைத்து கொண்டு பார்க்கின்ற தருணங்கள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சனி அமர்கின்ற போது உறுதியான எண்ணங்கள் ஏற்படும். எதை எப்படி பண்ணணும், எப்படி படிக்கணும், எப்படி ரிசல்ட் எழுதணும், எப்படி பரீட்சை எழுதணும், இப்படிங்கிற அனைத்தும் உங்களுக்கு மனதளவில் தெளிவாக பதியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய ஒத்தாசை மிகச்சிறப்பாக கிடைக்கும். இயந்திரங்களை வைத்து தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இயந்திரங்கள் ரிப்பேரே வராது, அது வாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். வாகனங்களை வச்சு வேலை பார்க்குறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான டர்ன் ஓவர் கிடைக்கும். இதில் 3ஆம் இடத்துல சனி சம்பந்தப்படுவது இளைய சகோதர வர்க்கங்களின் மூலமாக குடும்பத்திற்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். இந்த 3ஆம் இடத்துல சனி அமருகின்ற போது சில பேர்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் வரும். கண்ணு, காது, மூக்கு, தொண்டை, உடல் துவார வியாதிகள், கண்ணாடி போட்டுக்கிறது. இந்த முதல்ல கண்ணாடி போடுறவங்க, முதல்ல மூக்கு குத்துறவங்க, முதல்ல காதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறவங்க, இப்படிப்பட்ட சளி தொல்லைகள் சார்ந்த சில துன்பங்கள் வருவதை தவிர்க்க இயலாது. இதெல்லாம் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த 3ஆம் இடத்துல போய் சனி அமர்கின்ற போது உங்களுடைய 9ஆம் இடத்தை நேரடியாக பார்ப்பார். இந்த 9ஆம் இடம் என்பது பெற்றோர்கள், உற்றார்கள், பூர்வீகம், சொத்து, பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். இறைவனுடைய அனுகூலத்தையும் சுட்டி காட்டக்கூடிய இடம். அப்போ இந்த 9ஆம் இடத்தை சனி பார்க்கின்ற போது இறையருளை முன்னிறுத்தி வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி பெறும் என்று சொல்லுகின்ற நினைவாற்றலை பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சனி அமர்கின்ற போது அவர் கூட ராகுவும் கொஞ்ச நாளைக்கு சேர்ந்திருக்கிறார். இந்த ராகு சனி 2 பேரும் சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிக அற்புதங்களை நிகழ்த்தும். தொட்ட காரியம் தொலங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு பொருந்தும். அது மட்டுமல்ல, இந்த சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கின்ற போது இந்த நடைமுறை பாவனைகளிலே மாற்றம். குறிப்பாக சொல்ல போகணும்னா இந்த சினிமா கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க, பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடியவங்க, பயணங்களை தொழிலாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இந்த டிரைவருங்க, பைலட்டுங்க, இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட துறையாளர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான வளர்ச்சிகள் கிடைப்பதை பார்க்கலாம். ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். மொத்தத்தில் உங்களுடைய சொந்த திறமைகளை நம்பி பயன்படுத்தி நீங்கள் வெற்றிகரமாக பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக அற்புதமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 3ஆம் இடத்துல சனி போகின்ற போது அது குரு பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதலீடுகள் பண்ணுவதற்கு காசை ரெடி பண்ணுவீங்க. இந்த தங்கத்தில் முதலீடு பண்ணுறது, இல்லை நிலத்தில் முதலீடு போடுறது, விவசாயம் பார்க்க புறப்படுறது, இப்படிப்பட்ட இருக்கின்றதில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி விஸ்தீரணப்படுத்தி கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். நிலப்புல யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக அமைகின்ற வாய்ப்புகள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அதே போல் இந்த சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதான் இதுவரைக்கும் வெட்டி செலவு, வீண் செலவு, பொழுதை கழித்தது, ஜாலியாக இருந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பொழுது போனால் போதுன்னு வாழ்ந்தது, இப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து மாற்றி நீங்கள் உங்களுடைய பயணங்களை, வாழ்க்கை பாதையை கணக்கச்சிதமாக பொறித்து கொண்டு வாழுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு மிக நிதர்சனமாக காத்துட்ருக்கு.
இந்த 12ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்லுவோம். இதில் கொஞ்சம் நிதானங்கள் வர ஆரம்பிக்கும். நேரத்துக்கு சாப்பிட்டோமா, நிம்மதியை தூங்கணுமா, காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சோமா, வேலை வெட்டியை பார்த்தோமா, இப்படி உங்களை சுற்றியே உங்களுடைய வாழ்க்கை பாதையை அமைத்து கொண்டு முன்னுக்கு போகின்ற வாய்ப்புகள், பொருளாதார அபிவிருத்திகள் உங்களுக்கு சொந்தம். சோம்பல் அறவே உங்களை விட்டு விலகி போகும். அதுபோலவே உங்களுக்கு கொஞ்சம் இடுப்பில், கை காலில் இந்த கழிவு போகின்ற உபாதைகள் வரக்கூடிய பகுதிகளில் இதிலெல்லாம் கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மருத்துவத்தின் மூலமாக தீர்வுக்கும் வரக்கூடிய காரணங்கள் உண்டு. இந்த மகரத்தில் பிறந்தவர்களே கொஞ்சம் லவ்வபிளான ஆளுங்க. அதனால் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய காலம் என்பது நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிக பிரமாதமான முன்னேற்ற பாதைக்கு போவீங்க. நினைத்ததை சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. இடமாற்றங்கள் தவிர்க்க முடியாதது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம், வெளியூருக்கு போகலாம். இதுவரைக்கும் ரோட்ட ட்ரெஸ் கோடை கூட நீங்கள் மாற்ற ஆரம்பிப்பீங்க. அதுபோல் இந்த 3ஆம் இடத்துல சனி சம்பந்தப்படுகின்ற போது உற்சாகமான ஒரு பாரத்தை தூக்குகின்ற பொறுப்புணர்ச்சிகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எதையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன், என்னால் முடியும் என்று தங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்களே கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தைரிய வீரிய பராக்கிரமம் என்று சொல்லக்கூடியது வரும். அதேபோல் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். ஊருக்கு போகிறது, சொந்தக்காரங்களை பார்க்கறது, நம்பதால பிரிஞ்சிருந்தவங்களெல்லாம் கூடி மகிழக்கூடிய வாய்ப்புகள், கோயில் குளத்துக்கு போகிறது, இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, சொந்த ஊரில் போய் வீடு கட்டுறது, சொந்த ஊரில் நிலம் வாங்கிறது, அதே மாதிரி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பது, திருமண காரியங்கள், இப்படி வீடு மனை வாசல், அடிப்படை வசதிகள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உட்குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி குடும்ப உறவுகள், இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி என்பது அற்புதமான மாற்றங்களை நிகழ்த்த காத்திருக்கிறது. 12 ராசிகளிலேயே அதிகபட்ச நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளுகிற இடத்தில் நீங்களும் ஒருவராக இருக்கிறதுனால பொறுப்புகளை உணர்ந்து, வயதுகளை அறிந்து, இருக்கின்ற இடத்தை புரிந்து கொண்டு, என்ன செய்தால் என்ன கிடைக்கும் என்று ஒரு கணக்கீடுகள் போட்டு வைத்துக்கொண்டு, நல்ல நண்பர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு, நல்ல பெரியோர்கள் முன்னோர்கள் எல்லோருடைய ஆசீர்வாதங்களையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் உழைக்க கற்றுக்கொண்டால் உண்மையாகவே இந்த 2.5 ஆண்டுகளில் உங்கள் வாழ்க்கை மிக பிரமாதமாக நகருவதை நீங்கள் பார்க்க முடியும். மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மகாபுருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த சனீஸ்வர பகவான் வழங்குவார். நிச்சயமாக மகரம் சிறப்பாக வாழப்போகிறது சனி பயிற்சிக்கு பின்னாடி. கும்பம் ராசினியர்களை, இந்த கும்பராசினியர்களை பொறுத்தளவு சனி பயிற்சி இன்னும் 7 சனியே முடியலை சார், கும்பத்தில் என்ன சார் சொல்ல போகிறீங்க? கடந்த 2.5 வருஷம் போட்டு தாளித்து பிண்டி பெடல் எடுத்து நொந்து நூலாகி என்னென்ன சொல்லணுமோ அத்தனை வார்த்தைகளும் எங்களுக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிரமத்தை அனுபவித்த உங்களுடைய டைரியிலேயே இருண்ட பக்கங்கள் என்று எழுதப்பட வேண்டிய ஒரு 2.5 ஆண்டுகளை கடந்திருக்கிறீர்கள். இது ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். ஜென்மச்சனி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு தான் ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கும். ஏன்னா அங்கே தான் நடுநாயகமாக சதய நட்சத்திரம், இந்திர பகவானுடைய நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது. அப்போ நீங்கள் எல்லாமே பொதுவாக பார்த்தீங்கன்னா பளிச்சென்று வாழுகின்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க, பிரபல்யமாக வாழுகின்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க. பிரச்சனை ஏற்பட்டாலும் 10 பேருக்கு தெரிகிற மாதிரி பிரச்சனைப்பட்டு போகின்ற பிரபல்யத்திற்கு சொந்தக்காரங்க. இப்படிப்பட்ட அனைத்தையும் சம்பந்தப்படுத்தி பார்க்கின்ற போது கண்டிப்பாக உங்களுடைய இந்த சனி பயிற்சி என்று சொல்லக்கூடியது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல, நீங்கள் யார், எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணினதுனால இப்படி வந்துருச்சு, இப்படியெல்லாம் கடந்த காலகட்ட சீர்தூக்கி பார்த்து திட்டங்கள் போட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு இந்த 2ஆம் இடத்துல போய் சனி அமர்வது என்பது சால சிறப்பு. இந்த 2ஆம் இடத்துல சனி அமர்கின்ற போது அவர் ராசிநாதனாக இருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ உங்கள் வார்த்தை ஜாலங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியது. பேசி ஜெயிக்கக்கூடிய இடத்துல தொழிலாக வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த அட்வொகேட்டாக இருக்கிறவங்க, ஜோதிட தொழில் பண்ணக்கூடியவங்க, இந்த அரசியல்வாதிகள், பேச்சாளர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்க முடியும். அதிலையும் குறிப்பாக வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள். இந்த சனி பயிற்சி என்று சொல்லக்கூடியது 2ஆம் இடத்துல சனி சம்பந்தப்படுவதனால பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். நீங்கள் இதுவரைக்கும் தட்டுப்பாடுவே கையில் வச்சுக்கிட்டு வாழ்ந்தவங்க இப்போ கொஞ்சம் கையில் புழக்கங்கள் அதிகரிக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். வீட்டுக்குள்ளே எல்லாரும் உட்கார்ந்து பேசி உங்களை பாராட்டுகின்ற தருணங்கள் உருவாக ஆரம்பிக்கும். பிள்ளைகுட்டி, கணவன் மனைவி, தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய இந்த 2-3 ஜெனரேஷனும் சேர்ந்து உங்களை வாழ்த்துகிறது போன்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்குள்ள சுப செய்திகள், சுபகாரியங்கள், தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை பாராட்டி போற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் செய்கிறது, இப்படிப்பட்ட அனைத்துகளிலுமே இந்த சனிப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கும்.
என்ன ஒன்று ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சளித்தொல்லை இல்லாமல் பார்த்துக்கணும், வயிற்றுக்கோளாறு இல்லாமல் பார்த்துக்கணும். பொதுவாகவே இந்த சதய நட்சத்திரம் அடங்கியிருக்கிறதுனால ஜீரணக்கோளாறுகள், வயிற்றுக்கோளாறுகள், என்ன சாப்பிட்றோம் எப்போ சாப்பிட்றோம் தெரியாமல் எதையா பண்ணி வயிற்று கெடுத்துக்கிறது இதெல்லாம் இருக்கும். இவைகளிலிருந்து நீங்கள் சற்று உஷாராந்துக்கிட்டீங்கன்னா உடல் நலத்தில் பிணிப்பீடுகள் இல்லை, கண்டிப்பாக எந்த பாதகமும் நிகழாது. அதுபோல் வாகனங்கள் இயக்குகின்ற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டயர் தேஞ்சிருக்கு, பிரேக் தேஞ்சிருக்குன்னா தயவுசெய்து மாற்றிக்கோங்க. ஏனென்றால் உங்கள் குறுக்க தான் ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு ஒரு பையன் ஓடி வந்து நிற்பான், அப்புறம் நின்று தான் ஆகணும், நிற்கலைன்னா கஷ்டமாகும். இப்படிப்பட்டதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். வாங்கின கடனை கெட்டுற மாதிரி வரும். கண்டிப்பாக உங்களுடைய கடன்கள் தீர்க்கப்படும். ஆக எப்படி பார்த்தாலும் நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுகின்ற பாதைகள் உங்களுக்கு தெரியும். 2-3 வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு வரும். ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், பற்றாக்குறை, இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம், அதையும் பார்க்குறோம், இன்னும் ஒரு ஆஃபர் வருது, அதையும் எடுப்போம். இப்படி இரவும் பகலும் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சனிப்பெயர்ச்சியில் அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி வீடு மாறுறது, வீட்டுக்குள்ளே சில மாற்றங்கள் நிகழ்த்துறது. இந்த சுவத்தை அடிச்சுட்டு அந்த பக்கம் வைக்கிறேன், இந்த ஜன்னல் எடுத்துகிட்டு அந்த பக்கம் வைக்கிறேன், கிச்சனை மாற்றுறேன், கிரைண்டரை மாற்றுறேன், ஃப்ரிட்ஜை மாற்றுறேன். இப்படிப்பட்ட வீட்டுக்குள் நடக்கக்கூடிய சில மாற்றங்கள் எல்லாம் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதெல்லாம் செலவுனாலும் கூட செய்ய வேண்டிய கட்டாயம்தான், மாற்றிக்கலாம். தாயின் உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். கொஞ்சம் தடுமாற்றங்கள், முட்டி வலி, முழங்கால் வலி, கீழே ஏதாவது விழுந்துடாமல் பார்த்துக்கிறது, இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் பெற்ற தாயின் உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய கௌரவம், சுகம், புகழ். இதில் கண்டிப்பாக பங்கம் நிகழ வாய்ப்பே இல்லை. நீங்கள் இழந்த புகழை பெற்றுக்கொள்வதற்கும் இழந்த தர்மத்திலிருந்து நீங்கள் உங்களை தெரிந்து கொள்வதற்கும் இப்படிப்பட்ட அனைத்தும் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு 8ஆம் இடத்தை சனி பார்க்குறார். இந்த மரண பயம் என்று சொல்லக்கூடியது உங்களை விட்டு நீங்கிடும். என்ன நடந்துருமோ, யார் என்ன பண்ணிடுவாங்களோ, இப்படி போகலாமா, இப்படி போய்கிட்டு இருக்கிற போதே பின்னாடி எவனாவது வர்றானா, இப்படியெல்லாம் பயந்து தெரிந்து கொண்டிருந்த மனநிலைகளிலிருந்து ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த இழந்த பெருமைகளை காத்துக்கொள்ள, மரண பயத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, தங்களை தாங்களே தற்காத்து கொள்ள, தன்னை தானே புகழ்ந்து கொள்ள, ஒரு மாதிரியாக ஒரு சுகமாக சந்தோஷமாக சாப்பிட்டு தூங்கி எந்திக்கிறோம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைப்புகள் எல்லாம் இந்த சனி பயிற்சினால் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கும். 11ஆம் இடத்தையும் சனி பார்க்கின்றார். இயற்கை அருளக்கூடியதாக அமைகிறது. இது இயற்கை அருள்னு சொல்லப்போனால் நீங்கள் கொடை எடுத்துகிட்டு போகாட்டி அன்றைக்கி மழை வராதுங்கிற அளவுக்கு உத்தமமாக இருக்கும். இதில் 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு வயதில் மூத்தவங்க, முந்தினவங்க, இவங்க மூலமாக உங்களுக்கு பெரிய அனுகூலங்கள் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். சொந்த பந்தங்களில் ஏதாவது நல்லது கெட்டதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்படி உங்களுடைய கடமைகளை, பொறுப்புகளை எல்லா இடத்திலும் சீர்தூக்கி பார்த்து சிறப்பாக நடத்தி கொள்வதற்கு அற்புதமான வாய்ப்புகளை வழங்கக்கூடியதாக இந்த சனிப்பெயர்ச்சி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். பொதுவாகவே கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி மாற்றம் என்பது 7.5 சனிகளையும் தலையில் ஜென்ம சனியாக இருந்தது மாறி பாதச்சனியாக போகிற காரணத்தினால முழங்காலுக்கு கீழே ஏதாவது அடிபடாமல் பார்த்துக்கணும், ஏதாவது ஸ்கின் அலர்ஜி மாதிரி வராமல் பார்த்துக்கணும், இந்த விரல்களில் நகம் உடையாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வைங்க. பெண்களாக இருக்க போகக்கூடியவங்க சமயக்கட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மிக்சியில், கிரைண்டரில் கையை கொடுத்துட்டேன் இப்படிங்கிற மாதிரி நகத்தில் அடி வாங்கிறாமல் பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட தன்மைகளை உற்று கவனித்து கொண்டால் இந்த சனிப்பெயர்ச்சி என்பது சென்ற சனிப்பெயர்ச்சியோடு 2.5 ஆண்டுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஏராளமான நல்ல மாற்றங்கள் இருக்கும். கண்டிப்பாக திருப்திகரமாக நம்பிக்கையோடு வாழ்வதற்கு இருக்கக்கூடிய களம் உங்கள் பக்கத்தில் வந்தே தீரும். மீனம் ராசினியர்களே, மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனி, ஜென்மச்சனி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குற போது, மீனராசின்னு எடுத்துக்கிட்டாலே மீனம், கடகம், சிம்மம், விருச்சகம், மேசம் இவர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவு கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடியவர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது 2 பகுதிகளாக பிரித்து பாருங்கள். 30 வயதுகளுக்கு மேம்பட்டவராக நீங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருந்தால், நீங்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சி பெரிய ஆபத்தை கொடுக்க போகிறதில்லை. இதுக்கு மாறாக நீங்கள் அதை பொங்கு சனி என்று புரிந்து கொள்ள வேண்டும். தொட்டகாரியம் துலங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், உழைப்பு வளர்ச்சியை கொடுக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு களம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தாராளமாக உழைக்கலாம், வெற்றி பெறலாம், பாடுபடலாம், நிம்மதி அடையலாம், மகிழ்ச்சி அடையலாம். இப்படிப்பட்ட சகல சம்பத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த 30 வயதுகளுக்கு மேலே உள்ளவங்களுக்கு, மீனராசிக்காரங்களுக்கு எந்த துன்பங்களும் இல்லை. இந்த 30 வயதுக்கு கீழே உள்ளவங்க எண்ணத்தில் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும், வயிற்றுக்கோளாறுகள் வராமல் பார்க்கணும், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி வரும், சில பேருக்கு உள்ளங்கால், பாதங்கள் இப்படிப்பட்ட இடங்களில் அடி வாங்குகிற பலன்கள் ஏற்படும்,
படிக்கிற பசங்களுக்கு எக்கச்சக்கமான மறதி குணங்கள் வரும். காலையில் எந்திரிக்க முடியாமல் தட்டளிக்கிற வாய்ப்புகள் இருக்கும். இந்த கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் பல நாள் அதில் எந்திரிக்க முடியுங்கிற காரணத்தினாலேயே காலேஜுக்கு போகாமல் கட்டடிச்சுக்கிற வாய்ப்புகள் இருக்கும். பொறுப்பற்ற தன்மைகள் வளர்கின்ற மாதிரி தெரியும். இளம் பிள்ளைகளின் போராட்ட குணத்தை பெற்றோர்கள் பார்க்க வேண்டியது கட்டாயம். அவர்களுக்கு பக்கத்திலிருந்து உங்களோட அனுசரணையான உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க, ஆர்டர் போடாதீங்க. ஏனென்றால் இந்த ஏழரை சனி என்று சொல்லக்கூடியது அவர்களை பாடாப்படுத்துது. அவங்க எப்படி தன்னைத்தானே மாற்றிக்கிறது, அது விதி விளையாடுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் இப்படி புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, உங்கள் ஏழரை சனியோ அட்டமத்து சனியோ அரசாங்க சனியோ முடிவு போய் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா உங்கள் தயவோடு உங்கள் பிள்ளைகளை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கும். ஏனென்றால் அவர் 10வது பார்வையாக தனது 3வது பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தொழில் முன்னேற்றம், தொழில் மாற்றங்கள், இருப்பிட மாற்றங்கள், நல்ல டர்ன் ஓவர் ஆகிறது, பெருத்த லாபங்களை பார்ப்பது, பிரம்மாண்டத்தை கண்காணிப்பது. ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்குற ஃபேக்ட்ரி வச்சுருந்தவங்க இப்போ 1000 பேருக்கு வேலை கொடுக்குற ஃபேக்ட்ரியை மாற்றுவாங்க. வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளி மாநிலங்களுக்கு சென்று வெளி ஊர்களுக்கு சென்று தொழில் துவங்குகிற வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி பல கோணங்களில் உங்களுடைய பிரம்மாண்ட சக்தியை நிரூபித்து காட்டுவதற்கு ஒரு அற்புதமான காரியத்தை, அற்புதமான காரியங்கள், அந்த அனுகூலங்களை இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் கட்டாயமாக பார்ப்பீங்க. அதே போல் இன்னும் மீனத்தில் பிறந்தவங்க சொந்தமாக இல்லை, நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன் சார், எப்படி சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேலையில் உத்தியோக மாற்றம், இடமாற்றம், பதவி மாற்றம், முன்னேற்றம், இப்படிப்பட்ட நல்ல பலன்களோடு கூடி நிறைய லாபங்கள் வரும். நீங்கள் ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ 75,000 ரூபா 80,000 ரூபா சம்பளத்துக்கு போகிற மாதிரி இடமாற்றங்கள் கிடைக்கும். அதே போல் இந்த ரியல் எஸ்டேட்டு, நிலப்புலன்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, இயற்கை சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல லாபங்கள் பெற முடியும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில் வளர்ச்சி இருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இதே போல் இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களை விட வயதில் இளையவர்களாக இருக்கக்கூடியவரோடு அனுசரித்து போகணும். இப்போ அப்பா அம்மாவாக இருக்கிறவங்க பிள்ளைங்களோடு அனுசரித்து போகணும். மூத்த அண்ணனாக இருக்கக்கூடியவர் தம்பி தங்கச்சியோடு அனுசரித்து போகணும். நீங்கள் ஒரு வழிகாட்டியாக, பாரம் தூக்கக்கூடியவராக, பொறுப்பாளியாக இப்படியெல்லாம் இருந்து கொண்டு குடும்பத்தை கவனிக்க அப்படிங்கிறதுல நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அதேபோல் 3ஆம் இடம் என்பது உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க. உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் தான் கடவுள். இதை நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாக உணரணும். அவங்கள எதேச்சதிகாரமாக பேசுறது, தூக்கி கடாசுறது, போங்கிறது, வாங்கிறது, இதெல்லாம் பாவ கணக்கில் சேரும். கொஞ்சம் பயபத்திரமாக அதை கணக்கு போட்டு பாருங்கள். உங்களை நம்பி வர்றவங்கள, உங்களை நம்பி கூட இருக்கிறவங்கள, அவங்கள நீங்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிறத முறைப்படி பாருங்கள். அதேபோல் 3ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருப்பது என்பது முயற்சிகள் வெற்றி பெறும். நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அதை சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குது. அப்போ அந்த 3ஆம் இடம் என்பது இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய இடம். கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல்துவார வியாதிகள் ஏற்பட்டு மருத்துவம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இடம். அப்போ இடமாற்றங்கள், மருத்துவத்தினால உடல் நலத்தில் முன்னேற்றங்கள், இப்படிப்பட்ட பல பாதைகளில் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். இதே போல் 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இந்த 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகளுக்குள்ள கொஞ்சம் மனக்கிலேசங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ரொம்ப வயதானவர்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் உடல்நல கோளாறுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். இல்லை தொழிலுக்காக வேண்டி நீங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு விலகி தூரதேசங்களுக்கு சென்று வருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இதையெல்லாம் மனதார வரவேற்றுக்கொண்டு அதையும் நீங்கள் கடைப்பிடித்து வாழணுங்கிறது கட்டாயம். இல்லை பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட ஏதாவது ஒரு சின்ன லெவலில் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்கள் 3வது நபருக்கு எடுத்து சொல்லாமல் நீங்களாகவே அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம். இவ்வளவுக்கு மத்தியில் இன்னும் சில பேர்கள் புதிய தொழில் துவங்குவது, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும். அந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக இருக்கிறதுனால உழைப்பாற்றல் பெருகும், தன்னம்பிக்கை பெருகும், உங்கள் உழைப்பே உங்களுக்கு சாதனையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்படி அநேக விதங்களில் இந்த சனி மாற்றம் என்பது மீனத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி வழங்கக்கூடிய காட்சிகள் கண்டிப்பாக தெரியும். இதிலும் குறிப்பாக இன்னொன்று சொல்கிறேன், குரு பெயர்ச்சி என்பது மே மாதம் 14ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதுவும் நல்லது செய்யும். இதைவிட அற்புதமான ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 18ஆம் தேதி மே மாதம் 2025 ராகு பகவான் உங்கள் ராசியை விட்டு 12ஆம் இடத்துக்கு போகிறார். கண்டிப்பாக உங்களுடைய எதிரிகள் அழிவார்கள். நீங்கள் போட்ட திட்டங்கள் வெற்றி பெறும். உங்களை கெடுத்தவர்கள் அகன்று போவார்கள். உங்களை பிடித்திருக்கக்கூடிய சூனியங்கள் விலகும். நிச்சயமாக 7.5 சனி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் உறுதியான மனநிலைகளோடு நீங்கள் செல்லுங்கள். வெற்றி பெறுவது நிஜம், நிஜம், உறுதி.